குட் ஈவினிங் ஆல் லீகல் ஃப்ராட்டர்னிட்டி. உங்கள் அனைவரையும் அப்பெக்ஸ் லா அகாடமி வீக்லி கிளாஸிற்கு வருக வருக என்று வரவேற்கின்றோம். இன்றைய ஸ்பீக்கர் கிரேட் லாயர் அண்ட் he has handled a lot of very serious cases like CBI cases, very sensitive cases, etc. அவர் யாருன்னு கேட்டிங்கன்னா is none other than the additional public prosecutor of Coimbatore Chief Judicial Magistrate Court, Advocate Raman. அவர் நம்மளுடைய அப்பெக்ஸ் லா அகாடமி கிளாஸுக்கு வர்றதுக்கு வந்து ஒரு செஷன் ஹேண்டில் பண்ணுறதுக்கு பெர்மிஷன் கொடுத்தார். அதுவே நம்மளுக்கு ஒரு பெரிய அதிர்ஷ்டம் என்று தான் சொல்ல வேண்டும். அவருடைய டைமில் பிஸி ஷெட்யூலில் நம்மளுக்குன்னு ஒரு 1 hour ஒதுக்கி he is going to talk about trial procedures on criminal cases in CRPC. அதான் பேச போறாரு. He has produced a lot of public prosecutors. அவருடைய கைடன்ஸ்ல நிறைய பேர் இன்னைக்கு பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் ஆயிருக்காங்க. அந்த அளவுக்கு கேப்பபிள் உள்ள ஒரு பர்சன் நம்ம கிளாஸ் ஹேண்டில் பண்ற போது நம்மளுக்கும் நம்மளுடைய பார்ட்டிசிபென்ட்ஸ் எல்லாத்துக்கும் இது ஒரு பெரிய ஒரு நாலெட்ஜபிள் செஷனாக இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது. ஐ ரிக்வெஸ்ட் அவர் அடிஷனல் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் அட்வொகேட் ராமன் டு டேக் ஓவர் தி செஷன். தேங்க்யூ. ஓவர் டு யூ சார். Good evening, all of my brothers and sisters who are joined in this program and video sessions. First of all, I want to thanks to Mr. Dr. Gunasekaran welcome me as in this program. And first of all, I want to thanks for giving such a golden opportunities to deliver the speech in the subject of trial before the sessions court and the magistrate courts in respect of the warrant cases and summons cases and summary trial cases. It is very useful to our societies and law field societies. Because of that, either prosecution or defense, and we have to utilize these sessions. And we will இப்போ நம்மளுக்கு சிஆர்பிசியில் நம்ம முதல்ல இன்னைக்கு வரையும் கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 இப்போ இருக்கக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து இப்போ ஃப்ரெஷ்ஷாக படிக்கிறவங்களுக்கு வந்து நியூ ஆக்ட் வந்திருக்குது. அதனால அவங்க படிக்கும் பொழுதே இந்த ஆக்ட் நீ வரக்கூடிய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து அதை ஃபாலோ பண்ணிக்கிடுவாங்க. பட் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 1973 இருக்கக்கூடிய அந்த அமெண்ட்மெண்ட் ஆக்ட் ஃபுல்லாமே கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜரை பார்த்து அதுலேயே வந்து பழக்கப்பட்டாச்சு. திடீர்னு வந்து ஒரு 3 ஆக்டை வந்து ஐபிசி, சிஆர்பிசி அண்ட் எவிடன்ஸ் ஆக்டை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா இன்ட்ரடியூஸ் பண்ணிக்கிறாங்க. பட் அதை வந்து நம்ம படிச்சு நம்ம வந்து ஒரு நடைமுறைக்கு கொண்டு வர்றதுன்றது கொஞ்சம் சிரமமான காரியம். கொண்டு வந்துடலாம், பட் கொஞ்சம் சிரமமான காரியம். அதுக்கு தான் இந்த மாதிரியான ஒரு செஷன்ஸ் வச்சு நம்ம ஒரு இன்ட்ராக்ஷன் பண்ணோம் அப்படின்னு சொன்னா அதுல இருக்கக்கூடிய விஷயங்களை நம்மளுக்கு ஈஸியா புரிஞ்சுக்கலாம். சட்ட நுணுக்கங்கள், சட்ட வல்லுநர்கள் என்ன மாதிரி கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நம்ம தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு வாய்ப்புகளை நம்ம கிரியேட் பண்ணியிருக்கிறோம். இப்ப இன்னைக்கு நான் சிஆர்பிசிய கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோடை வந்து இப்ப வந்திருக்கக்கூடிய அந்த ஆக்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆக்டோடைய பேரே பாருங்க, பாரதிய நகரிக் சுரக்ஷா சங்கீதா 2023. இப்ப பழைய ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட் 1973 மொத்தம் வந்து 484 செக்ஷன்ஸ் இருந்துச்சு. சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா 37 சாப்டர். ஷெட்யூல்ல வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் 1 அண்ட் ஷெட்யூல் 2 இருந்துச்சு. ஃபார்ம்ஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா பின்னாடியே ஒரு 56 ஃபார்ம்ஸ் இருக்கும். அதுதான் the contents of the books அந்த இதுல கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட். இப்ப இந்த ஆக்ட்ல இந்த சங்கீதா 2023 ஆக்ட்ல வந்து என்ன கொண்டு வந்திருக்கிறாங்க அப்படின்னா அதை எக்ஸ்பேண்ட் பண்ணியிருக்கிறாங்க, பட் எலாபரேட்டா பண்ணியிருக்கிறாங்க. நல்லா இருக்கு. இந்த ஆக்டை வந்து படிக்கும் பொழுது ரொம்ப சிறப்பா இருக்குது. இதுல சாப்டர் வந்து பாத்தீங்கன்னா அங்க 37 சாப்டர்னா இங்க 2 சாப்டர் கூடுதலா 39 சாப்டர் பிளஸ் வந்து செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா அங்க 484ன்றத இங்க வந்து 531 செக்ஷன். ஃபார்ம்ஸ் வந்து அங்க 56ன்றத இங்க 58 பிளஸ் ஷெட்யூல் வந்து அதே 2 ஷெட்யூல். இவ்வளவுதான் சொல்லியிருக்கிறாங்க. இப்ப இன்னைக்கு நம்ம எடுத்துக்கிட்ட தலைப்பு வந்து என்ன சப்ஜெக்டுக்குள்ள ஒரு சிஆர்பிசில இந்த சங்கீதா வந்து ஆக்டுக்குள்ள நம்ம போறோம் அப்படின்னு சொன்னா ட்ரையல். ஏன்னா அஸ் அ ப்ராசிக்யூட்டரா நான் என்ன ஃபீல் பண்றேன் அப்படின்ட்டோன்னா, ஒரு ட்ரையல் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ப்ராசிக்யூட்டருக்கும்
ஒரு டிஃபென்ஸுக்கும் பிளஸ் கோர்ட்டுடைய ஆபீசர்ஸ்க்கும் இருக்கக்கூடிய ஒரு ட்ரிபாட்டிக் கான்டாக்ட். இந்த கான்டாக்ட் வந்து என்னன்னா லென்த்தியாவும் லீகலா நல்லா இருக்கணும் அப்படின்னு சொன்னா அந்த ட்ரையல் ப்ரொசீஜரை வந்து நம்ம வந்து தெளிவா தெரிஞ்சுக்கணும் அப்படின்றது ஒரு இது. இப்ப சிஆர்பிசிலையும் சரி, இப்ப வந்திருக்கக்கூடிய ஆக்டும் சரி, செக்ஷன் 2ல தான் டிஃபைன் பண்றாங்க. என்னென்ன டெஃபினிஷன் அப்படின்றத செக்ஷன் 2ல டிஃபைன் பண்றாங்க. பழைய ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 2ல வந்து 2A இருந்து ஒய் வரி இருக்கும். செக்ஷன் 2 சப் கிளாஸ் 2. இப்ப இந்த ஆக்ட்ல புது சட்டத்துல செக்ஷன் 2ல 2(1) அண்ட் செக்ஷன் 2(2) அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இந்த ஆக்ட்ல இந்த 2(1)லே வந்து பாத்தீங்கன்னா 2(1)A இருந்து Z வரி கொண்டு வராங்க. இந்த செக்ஷன் 2 சப் கிளாஸ் 2ன்றத கொண்டு வந்திருக்காங்க. இப்ப இத இந்த ரெண்டு ஆக்ட்லயுமே இப்ப நம்ம எடுத்திருக்கோம் பாருங்க. அந்த ட்ரையல், வாட் இஸ் மீ ட்ரையல் அப்படின்றத எனுமரேட் பண்ணல. ட்ரையல்னா என்ன பாருங்க. ஆபீசர் போலீஸ் ஆஃப் இன்சார்ஜ் போலீஸ் ஸ்டேஷன்னா என்னன்னு போட்டிருக்காங்க. பெயிலபிள் அஃபென்ஸ்னா என்ன, நான் பெயிலபிள் அஃபென்ஸ்னா என்ன, காக்னிசபிள்னா என்ன, நான் காக்னிசபிள்னா என்ன மாதிரி, வாரண்ட் கேஸ்னா என்ன, சம்மன்ஸ் கேஸ்னா என்ன, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர்னா யாரு, எல்லாமே இருக்கு. ஆனா இப்ப ட்ரையல்னா என்ன, அப்ப என்கொயரின்றது மட்டும் போட்டிருக்காங்க. ஆனா அந்த ட்ரையல்னா என்ன அப்படின்றத மட்டும் இந்த செக்ஷன்ல வந்து செக்ஷன் 2ல வந்து அது டெஃபினிட் பண்ணல. அப்ப இதுல வந்து நம்மளுக்கு வந்து என்னன்னா இன்கொயரி, ட்ரையல் அண்ட் அதர் ப்ரொசீடிங்ஸ். நீங்க வந்து பாத்தீங்கன்னா சிஆர்பிசில நீங்க ரேண்டம் எல்லா செக்ஷன்லயுமே பாத்தீங்கன்னா இந்த 3 வேர்டு வந்து கண்டிப்பா வந்திருக்கும். இன்கொயரி, INQUIRY, இன்கொயரி, ட்ரையல் ஆர் அதர் ப்ரொசீடிங்ஸ் அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க. எல்லா செக்ஷன்லயுமே மேக்சிமம் ப்ராப்ளம் எல்லா செக்ஷன்லயும் வந்திருக்கும். இப்ப இந்த இன்கொயரி அப்படின்னு சொன்னா நம்ம பழைய சிஆர்பிசி ஆக்ட்ல வந்து என்ன சொல்றாங்க, செக்ஷன் 2Gல இன்கொயரின்னு சொல்றாங்க. அப்ப இன்கொயரி அப்படின்னு சொன்னத இங்க வந்து என்ன சொல்லியிருக்கிறாங்க இந்த ஆக்ட்ல அப்படின்னு பார்த்தா செக்ஷன் 21K அப்படின்னு கொண்டு வராங்க. செக்ஷன் 21Kல தான் இன்கொயரி அப்படின்றாங்க. அப்ப இன்கொயரி அப்படின்னா அதுல என்ன போட்டிருக்காங்க, ரெண்டு இதுலயுமே ரெண்டு ஆக்ட்லயுமே என்ன ஒரே மாதிரி டெஃபினிஷன் கொடுத்திருக்காங்கன்னா, inquiry means every inquiry conducted by the magistrate or court under this act. அந்த கோடா இருக்கலாம், சங்கீதாவா இருக்கலாம், other than the trial. இவ்வளவுதான். ஒரே ஒரு வார்த்தை என்ன சொல்லியிருக்கிறாங்க, இன்கொயரி யார் நடத்துறது, அதிகாரத்துக்கு யார் இருக்கு அப்படின்னா கண்டக்டட் பை த மேஜிஸ்ட்ரேட் ஆர் கோர்ட். அப்ப என்னன்னா இன்கொயரி கண்டக்டட் பை த மேஜிஸ்ட்ரேட் ஆர் கோர்ட். அது எதன்படி, அண்டர் திஸ் கோட் ஆர் அண்டர் திஸ் சங்கீதா ஆக்ட் இதுபடியோ என்னது அதர் தன் த ட்ரையல். அதான் முக்கியமானது. ட்ரையல் அல்லாத ஒரு நீதிபதியால் நடத்தப்படக்கூடிய ஒரு பரிசீலனை. தமிழ்ல சொல்லணும்னா இன்கொயரி மீன்ஸ்னா பரிசீலனை. இப்ப இந்த ட்ரையல் அப்படின்றது இல்ல. இப்ப இந்த பரிசீலனை அப்படின்றத நம்ம எந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பரிசீலனை எடுத்துக்கலாம் அப்படின்னு கேட்டா, இப்ப ப்ரொசீஜர்ல பாருங்க, ஒரு பெயில் பெட்டிஷன் இருக்கு, அது வந்து இன்கொயரியா, எஸ் இன்கொயரி. ஒரு ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி பெட்டிஷன் போடுறாங்க, அது இன்கொயரியா, எஸ் இன்கொயரி. ஒரு கேன்சலேஷன் ஆஃப் பெயில் போடுறாங்க, அது இன்கொயரியா, எஸ் இன்கொயரி. ஒரு சர்ச் வாரண்ட்டுக்கு ஒரு ஆர்குமெண்ட் பண்றோம், அது இன்கொயரி ஆர்டர் போடுறாங்க, அது இது இன்கொயரியா, எஸ் இன்கொயரி. சோ ட்ரையல்னா என்ன அப்படின்னா, ட்ரையல் மீன்ஸ் என்ன சொல்றாங்க, ஒரு எவிடன்ஸ நீதிமன்றத்துல பாக்ஸ்ல ஏறி தனக்கு தெரிஞ்ச விஷயத்த ஆன் ஓத் அண்ட் அஃபர்மேஷன் அதன் அடிப்படையில நீதிமன்றத்துல அந்த வழக்கினுடைய சங்கதிகளை தெரிந்தவர்கள், அந்த வழக்கினுடைய கூற்றுகளை தெரிந்தவர்கள் நீதிபதி முன்பு பிரமாணத்தின் பேரில் அவர் கொடுக்கக்கூடிய அந்த வாக்கு மூலமே எவிடன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. அந்த எவிடன்ஸ் தான் அதை ரெக்கார்ட் பண்றதுக்கு எப்படி, அதுதான் ட்ரையல், விசாரணை. அப்ப ட்ரையல்னா தமிழ்ல வந்து விசாரணை, இன்கொயரி அப்படின்னா பரிசீலனை. பரிசீலனைன்றது வேற, என்கொயரி ட்ரையல் என்பது வேற. அப்ப ஒரு மிஸ்செலியன்ஸா ஒரு ஆர்டர் வாங்குறோம், ஒரு சிஎம்பில ஆர்டர் வாங்குறோம், அதெல்லாம் வந்து பரிசீலனை பண்ணக்கூடியது. பெயில் கேன்சலேஷன், பெயிலு, ரிட்டர்ன் ஆஃப் ப்ராப்பர்ட்டி, எனிதிங் எனிஹவ் அந்த மாதிரி இருக்கிறது பூராமே ஒரு பரிசீலனையா செய்யலாம். இப்ப ட்ரையல் என்ன அப்படின்றது இப்ப வந்து இதாச்சு. இப்ப
பழைய ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிஆர்பிசில ட்ரையலை பத்தி எந்தெந்த ட்ரையல் சார் இருக்கு, ஃபர்ஸ்ட் கிரிமினல் ட்ரையல்ல என்னென்ன ட்ரையல் இருக்கு அப்படின்னு கேட்டா, செஷன்ஸ் கோர்ட்ல இருக்கக்கூடிய ட்ரையல், அடுத்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்துல இருக்கக்கூடிய ட்ரையல். அப்ப அந்த ட்ரையல் வந்து எதை பேஸ் பண்ணி இது செஷன்ஸ் கோர்ட் ட்ரையலு, இது வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் ட்ரையலு அப்படின்னு சொல்லி நம்ம எதை பேஸ் பண்ணி கொடுத்துருக்காங்க அப்படின்னா, பனிஷ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஷெட்யூல்லே வந்து பாத்தீங்கன்னா ஷெட்யூல் 1லயே பாத்தீங்கன்னா அதுல வந்து இதா இருக்கும். இந்த வந்து இந்த ஒரு குற்ற செயலை எந்த நீதிமன்றம் விசாரணை செய்யலாம், செஷன்ஸ் கோர்ட் விசாரணை செய்யலாமா, மேஜிஸ்ட்ரேட் கோர்ட் விசாரணை பண்ணலாமா, ஃபர்ஸ்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டா இல்ல வந்து செகண்ட் கிளாஸ் மேஜிஸ்ட்ரேட்டா, மெட்ரோபாலிட்டன் மேஜிஸ்ட்ரேட், அந்த மாதிரி அந்த ஷெட்யூல்ல இருக்கக்கூடியதை பேஸ் பண்ணி நம்ம வந்து சொல்லியிருக்கோம். இப்போ வந்து அந்த ஷெட்யூல் 1ல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து இப்ப என்ன அஃபென்ஸ், அதுக்குள்ள செக்ஷன் என்ன, அது என்ன டெஃபினிஷன் பண்ணுது, அது வந்து பெயிலபிளா நான் பெயிலபிளா, அது காம்பவுண்ட், அது வந்து பெயிலபிளா நான் பெயிலபிளா, அது காக்னிசபிளா நான் காக்னிசபிளா, அது விச் கோர்ட் ட்ரைடு, எந்த கோர்ட் அதை ட்ரைட் பண்ணணும் அப்படின்றது அந்த ஷெட்யூல்ல போட்டிருக்கும். இப்ப ஒரு செஷன்ஸ் ட்ரையல் அப்படின்னு சொன்னா பேசிக்கா ஒரு ட்ரையல் வந்து எப்படி இது பண்ணாங்கன்னா, இந்த ஷெட்யூல்ல இருக்கக்கூடிய கோர்ட் தான் அந்த ட்ரையலை ஃபங்க் பண்ணும். அதுல வந்து பேஸ்ட் ஆன் த பனிஷ்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு ட்ரையலை வந்து ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஆக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ட்ரையல்லே வந்து செஷன்ஸ் ட்ரையல் அப்படின்றத பழைய ஆக்ட்ல சிஆர்பிசில வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 225ல இருந்து நல்லா புரிஞ்சுக்கங்க, 225 சிஆர்பிசில இருந்து 265 அது வரையும் இருக்கக்கூடியது மொத்தமா ட்ரையலை பத்தி சொல்லுது. செஷன்ஸ் ட்ரையல் அண்ட் அதுல வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட், அதுல வந்து ஆன் போலீஸ் ரிப்போர்ட் இருக்கக்கூடிய கேசஸ், ஆன் கம்ப்ளைண்ட் கேசஸ், அப்புறம் சம்மன்ஸ் கேசஸ் ட்ரையல், அப்புறம் சம்மரி ட்ரையல் கேசஸ். இந்த 4 இது வந்து பாத்தீங்கன்னா சாப்டர் நம்பர் 18, 19, 20 and 21 பழைய ஆக்ட்ல. இப்ப இது நம்ம எதுக்கு சொல்றோம் அப்படின்னா, ஒரு ரெஃபரன்ஸுக்கு நீங்க தெரிஞ்சுக்கிறோன்றதுக்காக பழைய ஆக்டையும் புது ஆக்டையும் நம்ம கரஸ்பாண்டிங்கா இப்ப சொல்ல போறோம். இப்ப பழைய ஆக்ட்ல சிஆர்பிசி கோட் ஆஃப் கிரிமினல் ப்ரொசீஜர் கோட்ல சாப்டர் நம்பர் 18 அதுல வந்து செக்ஷன் 225ல இருந்து 237 அதுல இருக்கக்கூடிய அந்த செக்ஷன்ல தான் ட்ரையல் பிஃபோர் த செஷன்ஸ் கோர்ட் அதுல எப்படி ஹேண்டில் பண்றது, எப்படி ட்ரையல் நடக்கிறது அப்படின்னு சொல்லி எனுமரேட் பண்ணிக்கிறாங்க. இப்ப புது ஆக்ட்ல இந்த பாரதிய நகரிக சுரக்ஷா சங்கீதா ஆக்ட் 2023ல இதே என்ன செஞ்சிருக்காங்க, சாப்டர் நம்பர் 19 கொண்டு வந்திருக்கிறாங்க. சாப்டர் நம்பர் 19 கொண்டு வந்து அதுல செக்ஷன் வந்து பாத்தீங்கன்னா 248ல இருந்து 260 வரையும் அதை சொல்லியிருக்கிறாங்க. 248ல இருந்து 260 வரையும் இந்த ஆக்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. அப்ப இது நம்ம தெரிய வேண்டியது என்னன்னா, ஓல்டு ஆக்ட நம்ம ஏற்கனவே பார்த்து அதை நம்ம படிச்சு நல்ல ஒரு இதா இருந்திருந்தோம்னா அதுல இருக்கிற விஷயங்கள் அப்படியே வரிசையா வரும். சின்ன சின்ன அடிஷன்ஸ், சின்ன சின்ன டெலிஷன்ஸ் மட்டும்தான் இந்த ஆக்ட்ல இருக்கு. பட் செக்ஷனை மட்டும் பாத்தீங்கன்னா நம்ம கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கிறோம். இப்ப இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை செக்ஷனை நம்ம சாப்டர் நம்மளுக்கு தேவையில்லை, ஒரு ரெஃபரன்ஸுக்கு நம்ம சாப்டர் பாத்துக்கலாம். ஆனா செக்ஷன் வந்து இப்ப ட்ரையல் கோர்ட், அதாவது சாரி செஷன்ஸ் கோர்ட்டோடைய ட்ரையல்ல பழைய ஆக்ட்ல 225ல இருந்து 237 வரை இருந்துச்சு. இப்ப இந்த ஆக்ட்ல செக்ஷன் 248ல இருந்து செஷன்ஸ் கோர்ட் ட்ரையல் பாருங்க, செக்ஷன் 248ல இருந்து 260 வரை இருக்கு. இப்ப இதுல நம்ம இந்த புது ஆக்டையும் பழைய ஆக்டையும் கரஸ்பாண்டிங் பண்ணி இப்ப செஷன்ஸ் ட்ரையலை பத்தி நம்ம வந்து பார்க்க போறோம். டைம் இருந்தா ஃபுல் ட்ரையலை பார்க்கலாம், டைம் கொஞ்சம் இதா இருந்துச்சுன்னா செஷன்ஸ் ட்ரையலை மட்டும் முடிச்சுட்டு அதுல ஒரு தெளிவு பண்ணிக்கலாம். அப்புறம் நீங்க யூ ஆஸ்க் எனி கொஸ்டின், அதுக்கான ரெலவெண்ட் ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுக்குறேன், நீ கொஸ்டின் கேளுங்க, அப்புறம் நம்ம ஒரு செஷன்ஸ் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்ப வந்து செக்ஷன் 225 பழைய ஆக்ட்ல வந்து பாருங்க, அதே தயவு செய்து இருக்கிறவங்க பழைய ஆக்டையும் இந்த இருக்கக்கூடிய புக்ஸ் 2 புக்கையுமே நீங்க கையில வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியா ரெஃபர் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். அது வந்து எப்படின்னா 225ல இருக்கிறது இப்ப 248ல என்ன சொல்லுது, என்ன மாதிரி ஒரு அடிஷன் கொடுத்துருக்காங்க,
இல்ல ஏதாவது இருந்ததை டெலிஷன் பண்ணிருக்காங்களா அப்படின்றத நம்ம கம்பேர் பண்ணி கரஸ்பாண்டிங்கா படிச்சோம்னா அது நம்மளுக்கு அந்த படிக்கிறதோட பிராக்டிக்கலாவும் நம்ம அப்ளை பண்ணி பார்க்கும் பொழுது அது நம்மளுக்கு மறக்காது. சரிங்களா? இப்ப பழைய ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிஆர்பிசி ஆக்ட்ல செக்ஷன் 225 இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 248 ரெண்டுக்குமே அந்த கேப்ஷன் கொடுக்கக்கூடிய தலைப்பு வந்து பாத்தீங்கன்னா ரெண்டு செக்ஷனுக்குமே ஒரே மாதிரியா கொடுத்துருக்காங்க. உள்ள இருக்கிற கண்டென்ட்டும் ஒரே மாதிரியா இருக்கு. சோ இதுல நம்மளுக்கு எந்த குழப்பமும் தேவையில்லை. செக்ஷன் மட்டும் 225 இங்க 248 அப்படின்னு வச்சுக்கோங்க. இப்ப பாருங்க, ட்ரையல் டு பி கண்டக்டட் பை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் செக்ஷன் 225லயும் செக்ஷன் 248 இந்த ஆக்ட்லயும் என்ன சொல்றாங்க, கன்ஃபியூஸ் பண்ண வேண்டாம். சரிங்களா? அது 225னா இப்ப நம்ம வந்து 1/7/2024 ப்ரொபோஸ்டு கண்டிப்பா வரப்போகுதுன்ற மாதிரி இருக்கிறதுனால நம்ம என்ன செய்யலாம், புது ஆக்டை நம்ம இது பண்ணிக்கலாம். ஜென்ரலா இப்ப செஷன்ஸ் ட்ரையலை பொறுத்தவரையும் இங்கிட்ட ஓல்டு ஆக்ட்ல செக்ஷன் 225, இப்ப நியூ ஆக்ட்ல செக்ஷன் 248 அவ்வளவுதான். இப்ப இதுல என்ன சொல்றாங்க, ட்ரையல் டு பி கண்டக்டட் பை பப்ளிக் ப்ராசிக்யூட்டர். அப்ப இது என்ன, செஷன்ஸ் கோர்ட்ல ஒரு செஷன்ஸ் கோர்ட்ல ஒரு ப்ராசிக்யூஷன் கேஸ, அதாவது அரசு தரப்பு வழக்க யாரு நடத்தணும் அப்படின்னு கேட்டா பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் நடத்தணும். அவரு தான் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் தான் அரசு தரப்பு வழக்க நடத்த வேண்டும். அவ்வளவுதான் சொல்லியிருக்கு. பாருங்க, இன் எவ்ரி ட்ரையல் பிஃபோர் த கோர்ட் ஆஃப் செஷன்ஸ். அப்ப என்ன, கோர்ட் ஆஃப் செஷன்ஸ்ல இருக்கக்கூடிய ஒவ்வொரு ட்ரையல்லையும் விசாரணையிலும் எல்லா விசாரணையிலும் the prosecution shall be conducted by public prosecutor. முடிஞ்சு போச்சா? அந்த அரசு தரப்பை வழக்கை நடத்த வேண்டியது அரசு தரப்பு வழக்கறிஞர் மட்டுமே. அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் நடத்த வேண்டும் மட்டுமே இல்ல, அரசு தரப்பு வழக்கறிஞர் தான் நடத்த வேண்டும். அது செக்ஷன் 225, இங்க செக்ஷன் 248. இப்ப அடுத்த செக்ஷன் வாங்க. அந்த சிஆர்பிசில செக்ஷன் 226 ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். இதுல ப்ராசிக்யூட்டர் நம்மளுக்கு அப்பியர் ஆயிருக்கிறோம். இந்த இதுல கிளாஸ்ல வர்றீங்க, நம்ம கண்டிப்பா கொஞ்சம் கவனிக்க வேண்டியது பார்க்கணும். இதுல வந்து ஸ்டூடெண்ட் நிறைய பேர் வந்திருக்கிறாங்க. ஈவன் நாளைக்கு வந்து இன் ஃபியூச்சர்ல ப்ராசிக்யூட்டரா ஆவாங்க. அதை என்னுடைய இதுக்காக நான் சொல்றேன். அதனால அவங்களுக்கு கொஞ்சம் நல்லா வாட்ச் பண்ணிக்கங்களேன். இப்ப 226ல என்ன சொல்றாங்க, அதே இங்க 226, அங்க 249. இந்த பழைய ஆக்ட்ல 226, புது ஆக்ட்ல செக்ஷன் 249. அப்ப பாருங்க, ஓப்பனிங் கேஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன். அப்ப பொதுவா வந்து அரசு தரப்பு வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கை நடத்த வேண்டும் என்று சொல்லியாச்சு. அவர் நடத்த வேண்டும் சொல்லியாச்சுன்னா அப்படியே அவர் இருந்துகிட்டா கேஸ் நடந்துருமா? அப்ப நீதிமன்றத்துக்கு என்ன செய்யணும்னா, அந்த அரசு தரப்பு வழக்கறிஞர் அரசு தரப்பு வழக்கை என்ன என்பது அவர் வந்து நீதிமன்றத்துக்கு என்ன செய்யணும், தெரியப்படுத்தணும். அப்ப அவங்க ஜட்ஜி கேட்பாங்க, 226 சிஆர்பிசில இங்க செக்ஷன் 249 இந்த சங்கீதா ஆக்ட்ல உங்களுடைய ப்ராசிக்யூஷன் கேஸ் என்ன சார், நீங்க ஓபன் பண்ணுங்க, ப்ராசிக்யூட்டர் நீங்க ஓபன் பண்ணுங்க, கேஸ சொல்லுங்க அப்படின்னு சொல்லும் போது அப்ப அவங்க என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இப்ப 226 சிஆர்பிசியும் சரி, இந்த செக்ஷன் 249ல என்ன சொல்லுது அப்படின்னா, வாட் ஆர் தி ப்ராசிக்யூஷன் கேசஸ். ப்ராசிக்யூஷன் கேஸ் என்ன? அப்ப நம்ம ஒரு குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது என்னென்ன சட்ட பிரிவுகளின் கீழ் அவர் மீது குற்றம் சாட்டுவதற்கான ஒரு இறுதி அறிக்கையை நம்ம தாக்கல் செய்திருக்கிறோம். அப்ப அந்த இறுதி அறிக்கையில தாக்கல் செய்தது மட்டுமல்லாமல் அதுக்கு என்னென்ன ஆதாரங்கள், யார் யாருடைய வாக்குமூலங்கள், என்னென்ன எவிடன்ஸ் அதுக்கு நம்ம சப்போர்ட்டிவா அந்த ஃபைனல் ரிப்போர்ட்ல இறுதி அறிக்கையோட கொடுத்திருக்கிறோம் அப்படின்ற விஷயத்த நீதிமன்றத்திற்கு நம்ம அரசு தரப்பு வழக்கறிஞர் நம்ம வழக்கை நம்ம சொல்லி, இதுதான் ப்ராசிக்யூஷன் கேஸ், இந்தந்த எவிடன்ஸை தான் நாங்க வச்சிருக்கிறோம், இந்த எவிடன்ஸை வச்சுதான் நாங்க இந்த வந்து அரசு தரப்பு வழக்க எதிரிக்கு எதிராக நாங்க நடத்தவிருக்கிறோம், இவ்வளவு முகாந்திரம் இருக்குது அப்படின்னு சொல்லி prosecutor should open the prosecution case under section 226 CRPC under section 249 சங்கீதா ஆக்ட் 2023. அதுல என்ன சொல்றாங்க, when பாருங்க, நல்லா பாருங்க, when the accused appears, நல்லா கவனிக்கணும், when the accused appears. இப்ப வந்து என்னன்னா, எப்படி அப்பியர் ஆவாரு, சார்ஜ் ஷீட் கொடுத்தாச்சு, இறுதி பத்திரிகை குற்ற இறுதி அறிக்கை கொடுத்தாச்சு, கோர்ட் வந்து காக்னிசன்ஸ் எடுத்துட்டாங்க, டேக்கன் ஆன் ஃபைல் கோர்ட் காக்னிசன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு அக்யூஸ்டுக்கு சம்மன் அனுப்பி இருந்தாங்கன்னா அவர் நீதிமன்றத்துல கண்டிப்பா வந்து அப்பியர் ஆவார். அதுதான் இந்த இடத்துல சொல்றாங்க.
when accused appears, சரிங்களா, or is brought before the court. அப்ப அவர் அப்பியர் ஆகாம அவர் இன்கேஸ் ஜுடிஷியல் கஸ்டடியிலே இருக்கிறாரு, இல்ல அவருக்கு வாரண்ட் போட்டு போலீஸ் எக்ஸிக்யூட் பண்ணி அந்த வாரண்ட்ல கொண்டு வர்றாங்க, அப்ப இஸ் brought. பாருங்க, ஒண்ணு அவர் அப்பியர் ஆயிருந்தால், இல்லைனா அவர் நீதிமன்றத்திற்கு கொண்டு வந்திருந்தால், is brought before the court in pursuance of commitment of the case under section 209. இப்ப 209 சிஆர்பிஸ்ன்றது நம்மளுக்கு தெரியும், கமிட்டல் பண்றது. இப்போ ஒரு செஷன்ஸ் கேஸ மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து ஃபைனல் ரிப்போர்ட் கொடுத்தாச்சுன்னா, இந்த கேஸ் வந்து இது செஷன்ஸ் சம்பந்தப்பட்ட அமர்வு சம்பந்தப்பட்ட வழக்கு, அமர்வு வழக்கு, இத அமர்வு நீதிமன்றம் தான் விசாரிக்கணும். அதனால இந்த வழக்க அமர்வு நீதிமன்றம் விசாரிக்கட்டும் சொல்லி அவங்க என்ன செய்வாங்க, கமிட்டல் பண்ணி செக்ஷன் 209 சிஆர்பிசில, பழைய சிஆர்பிசி 209. இப்ப வந்து நம்மளுக்கு என்ன செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னா, இப்ப இருக்கக்கூடிய செக்ஷன்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த 209ன்றது இப்ப வந்து பாத்தீங்கன்னா 232 அப்படின்னு மாறி இருக்கு. இப்ப 209ன்றது இப்ப வந்து பாத்தீங்கன்னா 232 அப்படின்றது மாறி இருக்கு. கமிட்டல் ப்ரொசீடிங் 232. அப்ப பழையது 209, இப்ப இருக்கக்கூடிய ஆக்ட் படி செக்ஷன் 232 தான் கமிட்டல் ப்ரொசீடிங். அதுல என்ன சொல்றாங்க பாருங்க, when the accused, செக்ஷன் 226லயும் இப்ப 249ல சொல்றாங்க, ஓப்பனிங் கேஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன். என்ன சொல்றாங்க, when accused appears or is brought before the court in pursuance of commitment of case under section 209, the prosecutor shall open his case by describing the charge. இத புரிஞ்சுக்கணும், by describing the charge brought against the accused and stating by what evidence he proposes to prove the guilt of accused. அப்ப என்ன, ஒரு அக்யூஸ்ட் வந்தாச்சு, அவர் நீதிமன்றத்துக்கு கொண்டு வந்துட்டாங்க, கமிட்டல் பண்ணி கொண்டு வந்துட்டாங்க. அப்ப ப்ராசிக்யூட்டர் அவர் அரசு தரப்பு வழக்கறிஞ அவர் அரசு தரப்பு வழக்கை எப்படி ஓபன் பண்ணணும்னா, அவர் மேல என்னென்ன குற்றச்சாட்டு நாங்க இறுதி அறிக்கையில சொல்லி இருக்கிறோம், அதுக்கு என்னென்ன ஆதாரங்களை நாங்க இந்த இறுதி அறிக்கையோட தாக்கல் பண்ணிருக்கிறோம், இந்தந்த சாட்சியினுடைய வாக்குமூலங்கள் இருக்கு, இவ்வளவு வந்து இந்த ஆதாரங்கள் இருக்கு, டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸ் இருக்கு, ஓரல் எவிடன்ஸ் இருக்கு, எக்ஸ்பர்ட் எவிடன்ஸ் இருக்கு, இந்த மாதிரி எவிடன்ஸ் எல்லாம் எங்களுக்கு இருக்கிறதுனால இது அரசு தரப்பு வழக்க நடத்துவதற்கு போதிய ஆதாரம் இருக்குது. அதனால இந்த நீதிமன்றம் இந்த அரசு தரப்பு வழக்கை நீங்க எடுத்து நடத்தணும் அப்படின்னு சொல்லி கோரிக்கை வைக்கக்கூடியதுதான் செக்ஷன் 226 சிஆர்பிசி, செக்ஷன் 249 இந்த ஆக்ட்ல வரக்கூடிய, நியூ ஆக்ட்ல இருக்கக்கூடிய ஓப்பனிங் கேசஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன். இப்ப கேஸ ஓபன் பண்ணியாச்சு. கேஸ ஓபன் பண்ணதுக்கு பிறகு அப்ப அக்யூஸ்ட் என்ன செய்வாரு, நம்ம கேஸ ஓபன் பண்ணோம்ல, அவர் அங்கே நிப்பார். ப்ராசிக்யூட்டர் நம்ம வந்து என்ன சொல்லுவோம், ப்ராசிக்யூட்டர் வந்து என்ன சொல்லுவாங்க, இந்த மாதிரி எதிரி மீது இந்தந்த குற்ற இறுதி அறிக்கையில இந்தந்த சட்டப்பிரிவுகளில் குற்றம் புரிந்திருக்கிறாரு, இன்னென்ன ஆதாரங்கள் இருக்கு, இன்னென்ன வாக்குமூலங்கள் இருக்கு, எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன் சொல்லியிருக்கிறாங்க, இதெல்லாம் நம்ம சொல்றத அவர் என்ன செய்வாரு, அக்யூஸ்ட் நின்று ஓப்பன் இதுல நின்று கேட்பார். அப்ப கேட்கும் பொழுது அவர் என்ன புரிஞ்சுக்கிறாரு, சோ ப்ராசிக்யூஷன் நம்ம மேல இந்தந்த இது பண்ணிருக்கிறாங்க, இவ்வளவு கேஸ் இருக்கு, இந்தந்த செக்ஷன் பிரிவுல போட்டிருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு அப்ப அடுத்த செக்ஷனுக்கு வருவாரு பாருங்க, செக்ஷன் 227 டிச்சார்ஜ். இங்க வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 250ல டிச்சார்ஜ். இந்த ஆக்ட்ல இப்பதான் டிச்சார்ஜ்ன்ற ஒரு வார்த்தை. அப்ப நம்ம ப்ராசிக்யூஷன் கேஸ் ஓபன் பண்ண உடனே அவர் அந்த இதை ப்ராசிக்யூஷன் கேஸ வந்து பார்த்துட்டு ஓபன் பண்ண விஷயத்த அவரும் நீதிமன்றத்துல கேட்டதுக்கு பிறகு இந்த ப்ராசிக்யூஷன் கேஸ் ஓபன் பண்ண அந்த விஷயத்த சொன்னது அனைத்துமே பொய்யுங்க, அந்த மாதிரி எவிடன்ஸ் எதுவும் இல்ல, அந்த எவிடன்ஸுக்கான வாய்ப்பு இல்ல, அது நம்பகத்தன்மை இல்ல, அது பொய்யான எவிடன்ஸை கொடுத்திருக்கிறாங்க, அது வந்து தகுந்த ஆதாரங்கள் இல்ல, அது நம்பக்கூடியதா இல்ல அப்படின்னு சொல்லி, அதனால என்னைய இந்த குற்ற இதுல இருந்து வழக்குல இருந்து என்னை விடுவீங்க, நல்லா வார்த்தை கேட்கணும், விடுதலை செய்யணும் கேட்க மாட்டார், விடுவீங்க, டிச்சார்ஜ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி அவர் ஒரு மனு கொடுக்கலாமா அப்படின்னு கேட்டா அவருக்கு அந்த அதிகாரம், அந்த உரிமை அவருக்கு இருக்கிறது. அப்ப யாரு, குற்றஞ்சாட்ட நபர் வந்து என்ன செய்யலாம், என்னை விடுவீங்க, டிச்சார்ஜ் பண்ணுங்க. ஏன்னா ப்ராசிக்யூஷன் அவங்க கேஸ் ஓபன் பண்ணதுலயும் சரி, அவங்க ஃபைனல் ரிப்போர்ட்ல கொடுத்த ஓரல் எவிடன்ஸோ டாக்குமெண்ட்ரி எவிடன்ஸோ எதுவுமே வந்து
சப்ஸ்டான்சியலா இல்ல, கிரவுண்ட்லெஸ்ஸா இருக்கு, there is no substantive evidence, அது வந்து ப்ராப்பரான எவிடன்ஸ் இல்லாதனால என்னைய என்னை சார்ஜே பண்ணாதீங்க, இந்த குற்றச்சாட்டுல இருந்து என்னைய வெடுவீங்க அப்படின்னு சொல்லி அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாமா அப்படின்னா தாராளமா பண்ணலாம். இப்ப இந்த நியூ ஆக்ட்ல போட்டிருக்காங்க பாருங்க, டிசார்ஜ் செக்ஷன் 250 நியூ ஆக்ட்ல என்ன போட்டிருக்காங்க பாருங்க, the accused may prefer, நல்லா பாருங்க, may prefer, not shall prefer இல்ல, நல்லா ஒவ்வொன்றும் கவனிக்கணும். The accused may prefer an application for discharge within the period of 60 days. பாருங்க, within period of 60 days from the date of commitment of the case under section 232. பாருங்களேன், இப்ப இதுல என்ன சொல்றாங்க, பழைய செக்ஷன்ல நீங்க வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 227 பழைய ஆக்ட்ல சிஆர்பிசில செக்ஷன் 227ல டிசார்ஜ், அதுல அக்யூஸ்ட் வந்து அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம், அதுவும் 60 நாளைக்குள்ளதான் ஃபைல் பண்ணணும் அப்படின்ற ப்ரொவிஷன்ஸ் கிடையாது. டிசார்ஜ்னா எப்படி பண்ணலாம் அப்படின்ற மட்டும் தான் இருக்கு. ஆனா அந்த நியூ ஆக்ட்ல, அந்த சங்கீதா ஆக்ட்ல என்ன சொல்றாங்க, பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் செக்ஷன் 250 சப் கிளாஸ் 1ல என்ன சொல்றாங்க, அக்யூஸ்டே ஒரு அப்ளிகேஷன், டிசார்ஜ் அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். அப்ப ஃபைல் பண்ணலாம்னா எப்ப வேணாலும் ஃபைல் பண்ணலாமா? இல்ல, கேஸ் வந்து எப்ப வந்து கமிட்டல் ஆகி வந்துச்சோ, கமிட்டல் ஆன தேதியில இருந்து 60 நாட்களுக்குள்ள அவர் அந்த அக்யூஸ்ட் நீதிமன்றத்துல டிசார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிக்கலாம். சோ இதுல என்னது, there is a time frame for filing the discharge petition by the accused. இதுதான் ரொம்ப முக்கியமானது. இது பழைய ஓல்டு ஆக்ட்ல இந்த டைம் ஃப்ரேம் வந்து இல்ல. இப்ப பழைய ஓல்டு ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா பாருங்க, டிசார்ஜ் அப்படின்னு போட்டு என்ன போட்டிருக்காங்க பாருங்க, செக்ஷன் 227, if upon consideration of the record of the case and documents submitted therewith and after hearing the submission of the accused and prosecution in this behalf, the judge considered that there is not sufficient ground for proceeding against the accused, he shall discharge the accused and record his reason for so doing. அவ்வளவுதான். என்ன சொல்றாங்க, டிசார்ஜுக்கு ப்ராசிக்யூஷன் கொடுத்த டாக்குமெண்ட்ஸை, ப்ராசிக்யூஷன் சப்மிட் பண்ண அந்த மெட்டீரியல்ஸை, ப்ராசிக்யூஷன் சப்மிட் பண்ண அந்த வாக்குமூலங்களை, அந்த ஆதாரங்களை பார்த்த பிறகு அந்த நீதிமன்றம், அமர்வு நீதிமன்றம் அந்த ப்ராசிக்யூஷன் கொடுத்த அந்த ஆதாரத்திலையும் அந்த இறுதி அறிக்கையில் சொல்லப்பட்டுள்ள இதை ஆய்வு செய்து பார்த்ததில் இந்த எதிரி மீது குற்ற வழக்கு நடத்துவதற்கான முகாந்திரம் இல்ல, there is no substantial, அதாவது there is no sufficient evidence, ஒரு போதுமான ஆதாரங்கள் இவர் மீது குற்ற வழக்கு நடத்துவதற்கான. நல்லா தெரிஞ்சுக்கங்க, இந்த இடத்துல நீங்க பார்க்கவது அவர் குற்றத்தை செய்திருக்கிறாரா செய்யலையான்னு பார்க்க கூடாது, அந்த குற்றத்தை நடத்துவதற்காக, அந்த குற்ற வழக்கை எதிரி மீது நடத்துவதற்காக போதிய ஆதாரம் இருக்கிறதா அப்படின்னு பார்த்தா அதுல போதிய ஆதாரம் இல்லை என்று நீதிமன்றம் திருப்தியுற்றால் அப்ப என்ன செய்யணும், அவர் மேல தேவையில்லாம ஒரு வழக்கை வந்து பதிவு செய்து அவர் மேல வந்து குற்றச்சாட்டு வணைந்து அந்த கேஸை நடத்தி அவரை விடுதலை பண்றதுக்கு பதிலாக ஆரம்பத்திலேயே அடிப்படை முகாந்திரமே இவர் மேல இல்ல, இவர் குற்றம் செய்திருக்கிறாரு அப்படின்னு சொல்லி சார்ஜ் பண்றதுக்கு, குற்றச்சாட்டு பண்றதுக்கு கூட முகாந்திரம் இல்ல அப்படின்னு தெரிஞ்சிச்சுன்னா அப்படியே எடுத்த எடுப்புலயே டிசார்ஜ் பண்ணலாம் அப்படின்றதுதான் செக்ஷன் 227ல சொல்லிக்கிறாங்க. அப்ப இங்க செக்ஷன் 250ல நியூ ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, அந்த டிசார்ஜ் பெட்டிஷனை அவர் ஃபைல் பண்ணலாம், ஆனா கேஸ் கமிட்டல் ஆகி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல இருந்து 232 படி கமிட்டல் ஆகி வந்த 60 நாட்களுக்குள்ள அவர் டிசார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டாவது பாயிண்ட் தான் இப்ப நம்ம சொன்னது சொல்றாரு. என்ன சொல்றாங்க, அதே பாயிண்ட் சொல்றாங்க. அப்படி வந்து அந்த இறுதி அறிக்கையும் அந்த வாக்குமூலத்தை, ப்ராசிக்யூஷன் ஆதாரங்களை எல்லாத்தையும் பார்த்ததுக்கு பிறகு எதிரி மீது குற்றம் நடத்துவதற்காக, குற்ற செயல் நடத்திருக்கிறாரு, குற்ற வழக்கு நடத்துவதற்காக போதிய ஆதாரம் இல்லை என்று இந்த நீதிமன்றம் கருதுவதால் அவரை வந்து என்ன செய்யற, இந்த வழக்குல இருந்து, இந்த இதுல இருந்து நான் விடுவிக்கிறேன், டிசார்ஜ் பண்றேன் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த டிசார்ஜ் பெட்டிஷன் தான் செக்ஷன் 250 திஸ் ஆக்ட், பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்ல செக்ஷன் 250.
இப்ப டிஸ்சார்ஜ். இப்ப அடுத்த செக்ஷன் பாருங்க. டிஸ்சார்ஜ் அப்படின்னா ஒரு விஷயம் நிறையவே நம்ம மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் சரி, செஷன்ஸ் கோர்ட்லயும் சரி, இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன்ல தான் நம்ம ப்ராசிக்யூட்டர்ஸ்க்கும் சரி, டிஃபென்ஸுக்கும் கோர்ட்டுக்குமே இதா இருக்கு. சரிங்களா? இப்ப இந்த டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் எப்ப போடணும் அப்படின்னு கேட்டா ஒரு சின்ன விஷயம் என்னன்னா, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியாச்சு அப்படின்னு சொன்னா, குற்றச்சாட்டை நீதிமன்றம் மனைந்தால் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் லையே ஆகவே ஆகாது. நல்லா ஞாபகம் வச்சுக்கிறணும். நிறைய பேத்துக்கு அது என்ன குழப்பம் அப்படின்னா, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியாச்சு சார், அப்புறம் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போடுறதா போடக்கூடாதா? தேவையே இல்லை. டிஸ்சார்ஜ்னா என்ன? ஒன்ஸ் சார்ஜ் ஃப்ரேம்னா டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் லை ஆகாது. அப்ப நீதிமன்றத்துல குற்றச்சாட்டு வணைவதற்கு முன்பாகவே அரசு தரப்பு வழக்கை அரசு தரப்பு வழக்கறிஞர் திறந்த பிறகு, ஓபன் செய்த பிறகு, அதுல உள்ள விவரங்களை கேட்டதுக்கு பிறகு குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் அக்யூஸ்ட் ஒரு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணலாம். அது ஃபைல் பண்றது கமிட்டல் ஆன தேதியிலிருந்து 60 நாளைக்குள்ள பண்ணணும். அப்படி பண்ணும் பொழுது அதுல முகாந்திரம் எதுவும் வழக்கை நடத்துவதற்கு முகாந்திரம் அரசு தரப்புல சரியானதை கொடுக்கலைன்னா டிஸ்சார்ஜ் பண்ணிக்கலாம். ஸோ சார்ஜ் ஃப்ரேம் பண்ணியாச்சுன்னா டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் வரவே வராது. நாட் சப்ஸ்டன்சியல், வரவே வராது. சரிங்களா? அது நாட் மெயின்டெனபிள் இன் லா. அதனால டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் எப்ப ஃபைல் பண்ணும் போது முதல் நீங்க பார்க்க வேண்டியது, ஒன்ஸ் த சார்ஜ் ஃப்ரேம்டு பை த கோர்ட் அப்படின்னு சொன்னா நீங்க நீதிமன்றத்திலே என்ன சொல்லலாம், ப்ராசிக்யூட்டர் என்ன சொல்லலாம், இந்த கோர்ட் ஏற்கனவே இந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது குற்றச்சாட்டு வணைஞ்சாச்சு, அதனால டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் லை ஆகாது, மெயின்டெனபிள் ஆகாதுன்ற விஷயத்த நீங்க ஓரலா சொன்னாலே அவங்க ஃபைல் பண்ண அந்த பெட்டிஷன் ரிட்டர்ன் செய்யப்படும். சரிங்களா? தேவையில்லாத ஒரு அலைக்கழிப்பு தேவையில்லை. அந்த மாதிரி பெட்டிஷன்ல நீங்க கவுண்டர் அஃபிடவிட் பதில் உரையை போட்டு ஆர்குமெண்ட் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நீதிமன்றத்துக்கு நீ தெரியப்படுத்திடலாம். ஏன்னா நீதிபதிகளுக்கு இருக்கக்கூடிய வேலைகள்ல இந்த நம்ம என்ன சொல்லணும், ப்ராசிக்யூட்டர் நம்ம சொல்லணும், இந்த கேஸ்ல ஏற்கனவே நீதிமன்றம் குற்றச்சாட்டை வணைஞ்சாச்சு, வணைஞ்சதுக்கு பிறகு டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் வராதுங்க அப்படின்னு சொன்னா அவங்க பெரிஷல் பண்ணிட்டு ஆமா சார் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் வராது அப்படின்னு சொல்லி ரிட்டர்ன் பண்ணிடுவாங்க. ஸோ இப்ப அடுத்தது ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். இதுதான் முக்கியம். ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்னா என்ன? குற்றச்சாட்டு வணைதல். இப்பதான் சொல்றேன். இப்ப டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அவர் ஃபைல் பண்ணல. சரிங்களா? ப்ராசிக்யூஷன் கேஸ் நம்ம பழைய இதுல 226லயும் இப்ப புது இதுல பாத்தீங்கன்னா 249லயும் நம்ம ப்ராசிக்யூஷன் கேஸ் ஓபன் பண்ணியாச்சு. அவர் 227ஐயும் 250ஐயும் இன்வோக் பண்ணல. டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் அவர் போடவே இல்லை அக்யூஸ்ட். இப்ப சார்ஜ் நம்ம கோர்ட் நீதிமன்றம் ஃப்ரேம் பண்ணணும். ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ், குற்றச்சாட்டு வணைதல் அப்படின்றத விஷயத்த சொல்லணும். இப்ப ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் அப்படின்னா நம்ம என்ன அப்படின்னா, சார்ஜஸ் நமக்கு தெரியும். ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் குற்றச்சாட்டு எப்படி வணைகிறது அப்படின்னு கேட்டா, செக்ஷன் 228 பழைய ஆக்ட்ல செக்ஷன் 228, நியூ ஆக்ட்ல பாத்தீங்கன்னா செக்ஷன் 251 ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். அதுல 228, இதுல 251 ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். இதுல முக்கியமா நீங்க பாருங்க, இப்ப புது ஆக்டும் பழைய ஆக்டையும் பாருங்க. இப்ப புது ஆக்ட்ல என்ன சொல்றாங்க பாருங்க. If after such consideration and hearing as aforesaid, the judge's opinion that there is a ground for presuming that the accused has committed an offense. நல்லா பாருங்க, இந்த இடத்துல என்னன்னா, நீதிமன்றம் என்ன பார்க்கணும் அப்படின்னா, குற்றச்சாட்டு மனைவதற்காக இந்த நீதிமன்றம் என்னன்னா, அரசு தரப்பு கொடுத்த வழக்கை அவங்க கொடுத்த ஆவணங்களை பரிசீலனை செய்த பிறகு இந்த குற்றஞ்சாட்டப்பட்ட நபர் மீது ஒரு வழக்கை நடத்துவதற்கு, குற்ற வழக்கை நடத்துவதற்கான முகாந்திரம் இருக்கிறது, அதுக்கான அனுமானம் இருக்கிறது, தட் இஸ் பிரசூம்ட். இதான் முக்கியமானது. சரிங்களா? there is a ground for presuming that the accused has committed an offense. அவர் குற்றச்செயலில் ஈடுபட்டுள்ளார் என்று யூகிப்பதற்கான அடிப்படை ஆதாரங்கள் அரசு தரப்பு ஆவணங்களிலிருந்து தெரிய வருகிறது என்று நீதிமன்றம் கருதும் பட்சத்தில், அப்பதான் சரிங்களா, கருதும் பட்சத்தில் இந்த குற்றச்சாட்டை வணையலாமானா கண்டிப்பா வணையலாம். பாருங்க, அதுல செக்ஷன் இதுல என்ன சொல்றாங்கன்னா 251ல if after consideration, if after such consideration, consideration means என்ன,
நம்ம பெரியூசல் ஆஃப் த டாக்குமெண்ட்ஸ், ப்ராசிக்யூஷன் டாக்குமெண்ட்ஸை பெரியூசல் பண்ணியாச்சு, கன்சிடர் பண்ணிட்டாங்க. பண்ணதுக்கு பிறகு அண்ட் ஹியரிங் அஸ் அஃபோர்செட். அப்ப என்ன ஹியரிங்? இந்த இடத்துல யாரு ஹியரிங் இது பண்றது? அரசு தரப்பையும் கேட்கணும், எதிரி தரப்பையும் கேட்கணும். ரெண்டு தரப்புக்கும் ஒரு வாய்ப்பு கொடுத்ததுக்கு பிறகு பாருங்க, அஃபோர்செட் the judge's opinion that ஒப்பீனியன் வந்துட்டாங்க. என்ன வர்றாங்க? there is a ground for presuming that the accused has committed an offense அப்படின்னு வந்து ஒரு குற்றத்தை செஞ்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லி ஒரு அனுமானிக்கக்கூடிய ஒரு குற்றத்தை செஞ்சிருக்கிறார் ஒரு அனுமானம் இருக்குது அப்படின்னு தெரிய வந்துச்சுன்னா அவர் என்ன செய்யணும்? செஷன் ஜட்ஜ் என்ன செய்வாங்க பாருங்க. அமர்வு நீதிமன்றம் இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரையபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன்ஸ். அப்ப அமர்வு நீதிமன்றத்துக்கு கமிட்டல் ஆகி மேலே அனுப்பப்பட்ட அந்த வழக்கு ஒரு அமர்வு நீதிபதி எடுத்ததுக்கு பிறகு அவர் என்ன செய்வார் அப்படின்னா, இது வந்து அமர்வு நீதிமன்றத்தால் மட்டுமே அந்த வழக்கு நடத்தக்கூடியதாக இல்ல அப்படின்னு சொன்னா. ஆனா செஷன்ஸ் கேஸ் பாருங்களா, இப்ப வந்து ஒரு 392 ஒரு 397 அந்த மாதிரி கேஸ், ஒரு பழையதுல வந்து 307 அட்டெம்ப்ட் டு மர்டர் கேஸ்னா பாத்தீங்கன்னா அவங்க என்ன செய்யலாம்னா செஷன்ஸ் கோர்ட் நடத்தலாம், இல்லைன்னா அடிஷனல் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு நடத்துவாங்க, இல்லைன்னா சிஜிஎம் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க, இல்லைன்னா அசிஸ்டன்ட் செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ரெஃபர் பண்ணுவாங்க. ஆனா அது வந்து அந்த ஷெட்யூல் படி பார்த்தா அது கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் தான் நடத்துற மாதிரி இருக்கும். அந்த அஃபென்ஸ் வந்து பாத்தீங்கன்னா செஷன்ஸ் அஃபென்ஸா இருக்கும், அமர்வு வழக்காத்தான் இருக்கும். ஆனா அத கண்டிப்பா அந்த நீதிமன்றம் மட்டுமே விசாரிக்கணும்னு அவசியம் இல்ல. அந்த நீதிமன்றம் மட்டுமே விசாரிக்கணும் அவசியம் இல்ல. அந்த சூழ்நிலை அந்த மாதிரி வழக்கு இல்ல. பாருங்க, இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரையபிள் பை கோர்ட் ஆஃப் செஷன்ஸ் இருந்தா ஹீ மே, யாரு ஹீ மேனா? அந்த செஷன் ஜட்ஜ். அந்த செஷன் ஜட்ஜ் என்ன செய்யலாம்? ஹீ மே ஃப்ரேம் ஆஃப் ஃபர்ஸ்ட் கிளாஸ் and direct the accused to appear before the CJM court or judicial magistrate of the first class on such date as he deems fit, and thereupon such magistrate shall try the offence in accordance with the procedure for trial of warrant cases instituted on police report. பாருங்க, ஒரு செஷன்ஸ் கேஸ், அந்த செஷன்ஸ் கேஸ் அமர்வு நீதிமன்றத்தால் மட்டுமே விசாரிக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஆனா அது செஷன்ஸ் கேஸ். அப்ப அந்த ஜட்ஜு செஷன் ஜட்ஜி என்ன செய்யலாம் அப்படின்னா, இப்ப பிடிஜே பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் செஷன் ஜட்ஜி வச்சுக்கலாம். அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, இது அமர்வு வழக்கு, ஆனா இது வந்து அமர்வு நீதிமன்றத்தால் மட்டும்தான் விசாரிக்கணும்ன்றது இல்ல, கீழே இருக்கக்கூடிய சபார்டினேட் கோர்ட்ல கூட விசாரிக்கலாம் அப்படின்னு அவங்க ஃபீல் பண்ணாங்கன்னா அந்த ஜட்ஜு அந்த இடத்துல அந்த குற்றம் சாட்டப்பட்ட நபர் மீது ஒரு குற்றச்சாட்டை வணையலாம், வணைஞ்சுக்கலாம். கண்டிப்பா வணையன்றது அவசியம் இல்ல, வணையலாம், அவங்களுடைய டிஸ்கிரிஷன். அப்ப என்ன செய்யலாம்? குற்றச்சாட்டை வணைந்து he framed the charges, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணதுக்கு பிறகு அவங்க என்ன செய்யலாம்? அந்த வழக்க சிஜிஎம் கோர்ட்டுக்கோ சீஃப் ஜுடிஷியல் மேஜிஸ்ட்ரேட்டுக்கோ தலைமை நீதித்துறை நடுவர் நீதிமன்றத்திற்கோ இல்ல முதல் வகுப்பு நீதித்துறை நடுவர் ஏதோ ஒரு கோர்ட்டுக்கோ டிரான்ஸ்பர் பண்ணி இந்த வழக்க நீங்க நடத்துங்க அப்படின்னு சொல்லி ஒரு உத்தரவு பிறப்பிச்சால் அந்த சிஜிஎம் கோர்ட்டோ இல்ல அந்த மேஜிஸ்ட்ரேட்டோ அந்த கேஸ வாரண்ட் கேஸ் என்ன ப்ரொசீஜரோ அதன் அடிப்படையில் அந்த கேஸை நடத்தி முடிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் பாயிண்ட். பாருங்க, ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்ல 251 சப் கிளாஸ் 1ல ஏ நியூ ஆக்ட்ல BNSS ஆக்ட்ல சொல்லியிருக்கிறது. இப்ப அடுத்து பில பாருங்க. அப்ப அந்த அமர்வு நீதிமன்றத்துக்கு இந்த அமர்வு வழக்கானது எக்ஸ்க்ளூசிவ்லி ஸ்பெசிபிக்கா அந்த அமர்வு நீதிமன்றம் தான் விசாரிக்கணும் அப்படின்னு இருந்துச்சுன்னா மட்டுமே அவங்க என்ன செய்யலாம்? சார் பாருங்க, பி பாயிண்ட் இஸ் எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரையபிள் பை த கோர்ட், செஷன்ஸ் கோர்ட்டா இருந்தா he shall frame. பாருங்க, ஃபர்ஸ்ட் செக்ஷன்ல வந்து என்ன சொல்லு? ஏல மே ஃப்ரேம், அது வந்து இஸ் நாட் எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரையல் பை கோர்ட் ஆஃப் செஷன்ஸா இருந்தா, பி ஈவன் த செஷன்ஸ் அஃபென்ஸா இருக்கும், ஆனா நாட் எக்ஸ்க்ளூசிவ் கோர்ட் ஆஃப் செஷன்ஸா இருந்தா மே ஃப்ரேம் பண்ணிக்கலாம். ஆனா இங்க எக்ஸ்க்ளூசிவ்லி அந்த கோர்ட்டு தான் விசாரிக்கணும்ன்ற வழக்கு அமர்வு வழக்கா இருக்கும் பட்சத்தில் அந்த நீதிமன்றம் மட்டும்தான் சார்ஜ் ஃப்ரேம் பண்ண முடியும். he shall frame in writing a charge against the accused within period of 60 days.
from the date of first hearing on the charge. பாருங்களேன், இப்ப இந்த ஆக்ட்ல, இந்த BNSS ஆக்ட்ல பாருங்க, டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்றதுக்கு 60 நாள் அக்யூஸ்டுக்கு, எதுல இருந்து, from the commitment of கேஸ்ல இருந்து 60 நாள்னு சொல்லிக்கிறாங்க. இப்ப இங்க நீதிமன்றத்தை அடுத்து பாருங்க, சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுல செஷன்ஸ் நீதிமன்றத்துக்கு ஒரு டைம் கொடுத்துருக்காங்க. நீங்க எல்லா நேரத்திலையும் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணிடக்கூடாது, ரொம்ப லாங் பண்ணிடக்கூடாது. அப்ப ஃபர்ஸ்ட் ஹியரிங் ஆஃப் த கேஸ் அப்படின்னா என்ன, ப்ராசிக்யூஷன் எப்ப ஓபன் பண்ணாங்களோ அந்த கேஸ, அதை கேட்டதுல இருந்து 60 நாட்களுக்குள்ள இந்த அமர்வு வழக்கு கேஸ்ல நீங்க சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும் அப்படின்றது ஒரு ஸ்டிபுலேஷன் பீரியட். பாருங்க 60 நாள். இப்ப பழைய ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி 60 நாளும் கிடையாது. செஷன்ஸ் கேஸ் வந்து சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும் தான் இருக்கு, ஆனா 60 நாட்களுக்குள்ளதான் பண்ணணும் அப்படின்ற ஒரு டைம் ஃப்ரேம் வந்து சிஆர்பிசி இதுல இல்ல. இந்த BNSS ஆக்ட்ல தான் செக்ஷன் 251 B சொல்லியிருக்கு 60 நாட்களுக்குள்ள டைம் ஃப்ரேம் பண்ணிருக்காங்க. எதுக்கு, ஃபார் ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ். ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ்ல 60 நாட்களுக்குள்ள எதுல இருந்து பண்ணணும், from the date of first hearing of the charge. first hearing of the chargeல இருந்து, அப்ப first hearing of the chargeனா இது என்ன இருக்கு, ப்ராசிக்யூஷன் எப்ப ஓபன் பண்ணாங்களோ ஓபன் பண்ண தேதியில இருந்து 60 நாட்களுக்குள்ள சார்ஜ ஃப்ரேம் பண்ணிடணும். எந்த இதுல, செஷன்ஸ் கேஸ்ல செஷன்ஸ் இதுல வந்து ஃப்ரேம் பண்ணிடணும் அப்படின்றாங்க. அப்ப ரெண்டாவது பாயிண்ட் பாருங்க, 251 சப்கிளாஸ் 2 BNSS ஆக்ட்ல என்ன சொல்றாங்க, where the judge frames any charge under class B1, அது எக்ஸ்க்ளூசிவ்லி ட்ரையல் பை த கோர்ட் ஆஃப் செஷன்ஸா இருந்து அந்த ஜட்ஜு சார்ஜ் ஃப்ரேம் பண்ணாங்கன்னா, குற்றச்சாட்டு வணைந்தாங்கன்னா, அந்த வணையப்பட்ட குற்றச்சாட்டை நல்லா பாருங்க, அந்த வணைந்த குற்றச்சாட்டை என்ன செய்யணும், ரீடு வாசிக்கணும், எக்ஸ்பிளைன்டு என்னது எக்ஸ்பிளைன் பண்ணணும். யாருக்கு, டு த அக்யூஸ்ட் பிரசன்ட் எய்தர் பிசிக்கலி ஆர் த்ரூ ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸ். The accused shall be asked whether he believes the guilty of offense charged and claims to be tried. அப்ப குற்றச்சாட்டு வணைகிறது என்ன அப்படின்னா, அரசு தரப்பு இல்ல காவல்துறை ஆய்வாளர் உங்க மீது இத்தனாம் தேதி இத்தனை மணிக்கு, அதாவதுன்னா 1/12/2022 ஒரு மாலை 6 மணிக்கு நீங்கள் வாதி சோன்சோ பேர் இவர் நடந்து வந்து கொண்டிருந்த பொழுது நீங்கள் அவர் வந்து சட்டவிரோதமாக வழிமறித்து தடுத்து அவரை பொது இடத்தில் வைத்து இந்த வார்த்தைகளை சொல்லி, கெட்ட வார்த்தையில் சொல்லி, அவருக்கு பொது இடத்தில் வைத்து அவமானம், கெட்ட வார்த்தையில் பேசி அவருக்கு அவமானம் ஏற்படுத்தி, அவர் கையில் வந்து இல்லைன்னா அவரை வந்து கொலை மிரட்டல் விடுக்கும்ன்றது கொலை மிரட்டல் விடுத்து, இல்ல அவரை வந்து கையில் வைத்திருந்த ஒரு இதை வந்து அச்சுறுத்தி பறித்து, அவருடைய செல்போனை பறித்து, அந்த மாதிரி அவர் சொல்லும்படி இந்த சட்டப்பிரிவின் கீழ் நீங்க இந்த சட்டப்பிரிவின் கீழே நீங்க தடுத்ததுக்கு ஒரு பிரிவு, அவரை கொலை மிரட்டலுக்கு ஒரு பிரிவு, அவரை வந்து இது வந்து அச்சுறுத்தி பறித்ததுக்கு ஒரு பிரிவு, இந்த பிரிவின் கீழ் சரிங்களா குற்றச்சாட்டை இந்த நீதிமன்றம் உங்கள் மீது வணைகிறது. அந்த குற்றச்சாட்டை நல்லா பாருங்க, இது வந்து சார்ஜ், இது வந்து நீங்க குற்றம் செய்திருக்கேன்னு சொல்லக்கூடாது, குற்றச்சாட்டு இந்த நீதிமன்றம் வணைகிறது. அந்த குற்றச்சாட்டை நீங்க ஒத்துக்கிறீங்களா, நான் சொல்ற குற்றச்சாட்டை நீங்க ஒத்துக்கிறீங்களா, இல்ல வந்து இது வந்து மறுக்கிறீங்களா, மறுத்து நீங்க அதை வழக்க நடத்த விரும்புறீங்களா அப்படின்னு கேட்கும். அதுதான் வந்து shall be asked whether he believe the guilty of the offense charged and claims to be tried. நான் சொல்றக்கூடிய அந்த குற்றச்சாட்டை நீங்க மறுக்கிறீங்களா, இல்லைன்னா இந்த வழக்க நடத்துறதுக்கு நீங்க விரும்புறீங்களான்னு கேட்கும். அதுதான் சார்ஜ் ஃப்ரேமிங். இப்ப இந்த சார்ஜ் ஃப்ரேமிங் அப்படின்னா, இந்த சார்ஜ் மெயினா வந்து என்ன அப்படின்னா, நீதிமன்றத்தை என்ன செய்யணும்னா, அக்யூஸ்ட் என்ன லாங்குவேஜ் அவருக்கு தெரியுமோ அந்த லாங்குவேஜ்ல அக்யூஸ்டுக்கு வந்து என்ன செய்யணும், சார்ஜை ஃப்ரேம் பண்ணணும். இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள், இப்ப வந்து அக்யூஸ்ட் வந்து ஒரு ஹிந்தி லாங்குவேஜ் தெரியக்கூடியவர்களா இருப்பாங்க. அப்ப நம்ம நீதிமன்றத்துல வந்து என்ன செய்வாங்க, தமிழ்ல நம்ம இது பண்ணோம்னா அவங்களுக்கு அக்யூஸ்டுக்கு என்ன செய்யறது, நம்மளுடைய தமிழ் லாங்குவேஜ் அவங்களுக்கு புரியாது. அப்ப நீதிமன்றம் என்ன செஞ்சுக்கலாம்னா, ஒரு இன்டர்பிரேட்டரை வச்சு ஹிந்தியில அவங்களுக்கு என்ன செய்யணும், நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த ஹிந்தியில அந்த அக்யூஸ்டுக்கு சொல்லி அவங்களுக்கு புரியக்கூடிய மொழியில தான் குற்றச்சாட்டை வணைந்து அவருக்கு ரீட் பண்ணி எக்ஸ்பிளைன் பண்ணி அவர் புரிஞ்சுக்கிட்டாருன்னு சொன்னதுக்கு பிறகுதான் அப்புறம் தான் கேட்கணும், நான் குற்றச்சாட்டை வந்து வணைஞ்சிருக்கிறேன், நீங்க ஒத்துக்கிட்டீங்களா, ஒத்துக்கிட்டு முடிக்கிறீங்களா, இல்ல கேஸை வந்து நடத்துறீங்களா, கிளைம்ஸ் டு பி ட்ரைட், விசாரணைக்கு
வந்து விசாரணை கேட்குறீங்களா இல்ல ஒத்துக்கிறீங்களா அப்படின்னு கேட்கணும். சரிங்களா? அப்ப அவருக்கு புரியுற லாங்குவேஜ்ல தான் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும். சரிங்களா? அதுதான் வந்து இதுல இருக்கு. இப்ப ஃப்ரேமிங் ஆஃப் சார்ஜஸ் செக்ஷன் 251ல பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்ல சொல்லியாச்சு. பழைய இதுல வந்து பாத்தீங்கன்னா சிஆர்பிசில 228 சிஆர்பிசில சொல்லிருக்கோம். இப்ப இதுக்கு என்ன ரெண்டு டிஃபரெண்ட் அப்படின்னு கேட்டா, சார்ஜ் ஃப்ரேம் பண்றது இந்த ரெண்டுலயும் ஒரே ஒரு டிஃபரெண்ட் என்ன அப்படின்னா, என்ன வித்தியாசம் இருக்கு, என்ன அடிஷன் பண்ணிருக்காங்க இந்த நியூ ஆக்ட்ல அப்படின்னு கேட்டா, இந்த சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்கு செஷன்ஸ் கோர்ட்டுக்கு ஒரு டைம் லிமிட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கிறாங்க. சரிங்களா? ஃப்ரம் த டேட் ஆஃப் ஹியரிங் ஆஃப் த ஃபர்ஸ்ட் கேஸ் எப்ப கேட்கிறாங்களோ அதுல இருந்து 60 நாட்களுக்குள்ள அந்த சார்ஜை ஃப்ரேம் பண்ணி முடிக்கணும் அப்படின்றதுதான் இதுல அடிஷனா வந்திருக்குது. சரிங்களா? ஓகே. இப்ப அடுத்த செக்ஷன் கன்விக்ஷன் ஆன் பிலி ஆஃப் கில்ட்டி. பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 252, அந்த ஆக்ட்ல சிஆர்பிசில செக்ஷன் 229, ஓல்டு ஆக்ட்ல 229, இங்க 252. இதுல ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயம் இருக்கு பாருங்களேன். கன்விக்ஷன் ஆன் பிலி ஆஃப் கில்ட்டி இதுல என்ன சொல்றாங்க, 252ல நியூ ஆக்ட்ல பிஎன்எஸ்எஸ்ல என்ன சொல்றாங்க, இஃப் அக்யூஸ்ட் பிலீவ்ட் கில்ட்டி the judge shall record the plea and may in his discretion convict him thereon. பாருங்க ரெண்டு செக்ஷன்லயுமே பாருங்க. இப்ப அதுல வந்து 229 சிஆர்பிசில 229, இந்த நியூ ஆக்ட்ல செக்ஷன் 252 ரெண்டுலயுமே என்ன கேப்ஷன் கொடுத்திருக்காங்கன்னா கன்விக்ஷன் ஆன் பிலி ஆஃப் கில்ட்டி. அப்ப குற்றச்சாட்டை நம்ம வணைகிறோம், நீதிமன்றம் வணைகிறாங்க. அப்ப நீங்க இந்த மாதிரி குற்றம் செஞ்சிருக்கிறீங்கன்னு இந்த நீதிமன்றம் உங்க மேல குற்றச்சாட்டு பண்ணுதுங்க, நீங்க என்ன சொல்றீங்கன்னு கேட்கும் போது, ஆமாங்க ஐயா, ஆமாங்கம்மா, நான் அந்த நீங்க சொல்ற மாதிரி அந்த குற்றச்சாட்டை அந்த இதை வந்து நான் ஒத்துக்கிறேன், நான் அந்த குற்ற செயலை செஞ்சது உண்மைதான், எனக்கு வந்து நான் ஒத்துக்கிறேன் அப்படின்னு அவரு அந்த இதை வந்து கில்ட்டிய வந்து ஒத்துக்கிட்டாருன்னா அப்ப அந்த நீதிமன்றம் அந்த இடத்துல கன்விக்ஷன் கொடுக்கலாமா, அவர் ஒத்துக்கிட்டதை ரெக்கார்ட் பண்ணி, சரிங்களா, அவர் என்னென்ன குற்ற செயல் செஞ்சிருக்கிறாரா அவர் ஒத்துக்கிட்ட விஷயத்தை ரெக்கார்ட் பண்ணி அதன் அடிப்படையில அந்த நீதிமன்றம் அவருக்கு தண்டனை வழங்கலாமா அப்படின்னு கேட்டா தண்டனை வழங்கலாம். பாருங்க, மேதான் அர்த்தம். அந்த அர்த்தத்துல வந்து அந்த நீதிமன்றத்துக்கு கண்டிப்பா தண்டனை வழங்க வேண்டும்ன்றது அவசியம் கிடையாது. அது டிஸ்கிரிஷன் பவர், அந்த நீதிமன்றத்தினுடைய உளத்தேர்வு அதிகாரம், அந்த டிஸ்கிரிஷன் பவரை அந்த நீதிமன்றம் அந்த இடத்துல பெறாங்க. ஆன் டிஸ்கிரிஷன் சொல்றாங்க, மே ஷேல் கிடையாது. பாருங்க ரெண்டு செக்ஷன்லயுமே பாத்தீங்கன்னா பழைய ஆக்ட்லயும் சரி புது ஆக்ட்லயும் சரி செக்ஷன் 229 இங்க செக்ஷன் 252லயும் மே அப்படின்றது மட்டும்தான் இதா இருக்கும். அதுல டிஸ்கிரிஷன் பவரை ஜட்ஜஸ் கொடுத்திருக்காங்க. பாருங்க, மே இன் ஹிஸ் டிஸ்கிரிஷன் த கன்விக்ட் ஹிம் தேரான். சரிங்களா? மே டிஸ்கிரிஷன் தான் கொடுத்திருக்கிறாங்க. கம்பல்சரியா வந்து கன்விக்ஷன் கொடுத்தே ஆகணும்ன்றது கட்டாயம் கிடையாது, டிஸ்கிரிஷன். அப்ப கன்விக்ஷன் ஆன் பிலி ஆஃப் கில்ட்டி அப்படின்றது செக்ஷன் 229, அது சிஆர்பிசில, புது ஆக்ட்ல பிஎன்எஸ்எஸ்ல செக்ஷன் 252 அது வந்து டிஸ்கிரிஷன் பவரை கொடுத்திருக்கிறாங்க இந்த இடத்துல. சரிங்களா? டிஸ்கிரிஷன் பவர் தான், கம்பல்சரி சால் கிடையாது. ஏன்னா டிஸ்கிரிஷன்னா ப்ராசிக்யூஷன் சொல்லியாச்சு அப்படின்றது, ப்ராசிக்யூஷன் குற்றச்சாட்டை சொல்லிட்டாங்க, நீதிமன்றம் குற்றச்சாட்டை வணையுது. அப்ப அவர் ஒத்துக்கிட்டாரு அப்படின்னு சொன்னா உடனே கண்ணை மூடிட்டு அப்படியே கொடுத்துடக்கூடாது. அப்ப என்ன செய்வாங்க, அந்த இடத்துல நீதிமன்றத்துக்கு ஒரு உளத்தேர்வு அதிகாரம் டிஸ்கிரிஷன் பவர் கொடுத்திருக்காங்க. அப்ப ப்ராசிக்யூஷன் சொன்னதெல்லாம் உண்மைதானா, அப்ப டாக்குமெண்ட் இருக்கா, இவர் சொன்னதை ஒத்துக்கிட்டாரு ரைட்டு. அப்ப அந்த நீதிமன்றம் என்ன செய்யணும், அந்த இடத்துலயும் கூட ப்ராசிக்யூஷன் டாக்குமெண்ட்ஸை பெரிஷியல் பண்ணி, ஆமா இவங்க சொல்லியிருக்கக்கூடிய அந்த குற்றச்சாட்டுக்கு சரியான முகாந்திரம் இருக்குது, அதை வந்து அக்யூஸ்ட் ஒத்துக்கிட்டாரு, அதனால இந்த அதிகாரத்தை நான் பயன்படுத்தி அக்யூஸ்டுக்கு நான் வந்து என்ன செய்யறேன், கன்விக்ஷன் கொடுக்குறேன். இந்த நீதிமன்ற கன்விக்ஷன் குற்றஞ்சாட்டப்பட்டவருக்கு என்ன செய்யல, நான் வந்து நீதிமன்ற தண்டனை வழங்குறேன் அப்படின்னு சொல்லி அந்த அதிகாரத்தை பயன்படுத்தி பண்ணிக்கலாம். அதுதான் செக்ஷன் 229, இங்க 252. சரி, இப்ப அவரு ஒத்துக்கிறல. அப்ப பாருங்க அடுத்தது வரணும். இப்ப வந்து ஃபர்ஸ்ட் வந்து பாருங்க, சார்ஜ் ஃபர்ஸ்ட் வந்து ப்ராசிக்யூஷன் ஓபன் பண்ணியாச்சு. அதுக்கு பிறகு அவர் டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் போட்டாச்சுன்னா, மெரிட் இருந்துச்சுன்னா டிஸ்சார்ஜ் பெட்டிஷன் பண்ணிக்கிட்டு அவர் டிஸ்சார்ஜ் பண்ணி அவர் வெளியே விட்டுறலாம். மெரிட் இல்ல, அப்ப கிரவுண்ட் இருக்கு, இவர் மேல குற்றச்சாட்டு வணைகிறதுக்கான கிரவுண்ட் இருக்கு, இந்த வழக்கை நடத்துவதற்கான கிரவுண்ட் இருக்குன்னு சொன்னா அடுத்த ஸ்டெப்ஸ் என்னது, சார்ஜ் ஃப்ரேம் பண்ணணும், நீதிமன்றம் குற்றச்சாட்டை வணையணும்.
குற்றச்சாட்டை வணைஞ்சதுக்கு பிறகு அவர் ஒத்துக்கிட்டாருன்னா ஆட்டோமேட்டிக்கா கன்விக்ஷன் கொடுக்கலாம். அவர் ஒத்துக்கிறல, அப்ப என்ன செய்வாரு? இல்ல இது பொய்யான குற்றச்சாட்டு, இதை நான் மறுக்கிறேன், இல்லைன்னா அவர் அமைதியாவே இருக்கிறார். பாருங்க, அதுல பாருங்க அடுத்த செக்ஷன்ல டேட் ஃபார் ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் அப்படின்னு போட்டிருக்கு. டேட் ஃபார் ப்ராசிக்யூஷன் என்னென்ன பாருங்க, அதுல பாருங்க அக்யூஸ்ட் ரெஃப்யூசஸ், அப்ப குற்றச்சாட்டை ஃபர்ஸ்ட் மறுக்கிறாரு, இல்லைன்னா அவர் குற்றச்சாட்டை பத்தி எதுவுமே பதில் சொல்லாம நின்றுக்கிறாரு. இல்லைன்னா நினைச்சுவாரு, இல்லங்க குற்றச்சாட்டு தப்பான குற்றச்சாட்டு, இந்த வழக்கை வந்து நான் நடத்த விரும்புறேன், எனக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டு பண்ணிருக்காங்க, பொய்யான சார்ஜ் ஷீட் போட்டிருக்காங்க, நான் அந்த வழக்கை நடத்த விரும்புறேன் அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா அவர் என்ன செய்யறாரு? பிலீவ் பண்ணி அவர் கன்விக்ஷன் பண்ணல. இந்த 4 இதுல பார்க்கணும். ஒண்ணு குற்றச்சாட்டை மறுக்கிறாரு, இல்லைன்னா குற்றச்சாட்டு பத்தின்னு எதையுமே சொல்லல, அமைதியாவே இருந்துடுறாரு. இல்லைன்னா என்ன செய்யறாரு? இல்ல கிளைம்ஸ் டு பி ட்ரைடு, நான் அந்த வழக்கை வந்து நடத்த விரும்புறேன், எனக்கு எதிராக பொய்யான குற்றச்சாட்டு, இது பொய்யான குற்றப்பத்திரிகை தாக்கல் பண்ணிக்கிறாங்க, நீதிமன்றம் வந்து குற்றச்சாட்டு வணைஞ்சதுல சரியான முகாந்திரம் இல்ல, நான் அந்த வழக்கை நடத்துறேன், அந்த குற்றச்செயல ஈடுபடல அப்படின்னு சொல்றாரு. இல்லைன்னா அவர் என்ன செய்யறாரு? குற்றத்தை ஒத்துக்கிட்டு அவர் தண்டனை வாங்கல. இந்த 4 சூழ்நிலையில அப்ப என்ன செய்யலாம் அப்படின்னா, அப்பதான் வந்து என்ன செய்வாங்க, ஒரு டேட்டை கொடுத்து பாருங்க, செஷன்ஸ் கேஸ்ல ஒரு டேட்டை பிக்ஸ் பண்ணி இந்த இருந்து ஒரு 15 நாள், ஒரு 20 நாள் ஒரு டேட்டை கொடுத்து, அன்னைக்கு வந்து நீங்க அரசு தரப்பு உங்களுடைய சாட்சியத்தை நீங்க கொண்டு வாங்க, ட்ரையல் ஆரம்பிக்குது. அதுலதான் என்ன செய்வாங்க, விசாரணை இது பண்றதுக்காக உங்களுக்கு நான் வந்து டேட்டு கொடுத்துருக்கிறேன், அரசு தரப்பு உங்க தரப்பு சாட்சிகளை நீங்க நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தலாம் அப்படின்னு ஒரு டேட்டு கொடுத்து டேட் போஸ்ட்போன் பண்ணுவாங்க. அப்ப டேட்டு கொடுத்தோம்ல, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன செய்யணும் அப்படின்னா, நல்லா பாருங்க, நம்ம சார்ஜ் ஷீட்ல குற்றப்பத்திரிகையில லிஸ்ட் ஆஃப் விட்னஸ்ல இருக்கக்கூடிய விட்னஸஸ் எல்லாத்துக்குமே சம்மனை இந்த நீதிமன்றம் எங்களுக்கு வழங்குங்க, அழைப்பானை வழங்குங்க அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு மனு கொடுத்து, நம்ம அதை மனு கொடுக்கறதே இல்லை. நம்ம என்ன செய்வோம்? இதுல பாருங்க, அதுல போட்டிருக்காங்க பாருங்க, அதுல மனு கொடுக்கறதே இல்லை. அப்ப நம்ம என்ன செய்வோம்? ஆன் த அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன் இஷ்யூ எனி ப்ராசஸ் ஃபார் கம்பெலிங் த அட்டெண்டன்ஸ் ஆஃப் எனி விட்னஸ் ஆர் ப்ரொடெக்ஷன் ஆஃப் த எனி டாக்குமெண்ட் ஆர் அதர் திங். பாருங்க, இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் விட்னஸ்ல ஒரு டாக்குமெண்ட்ஸ் விட்னஸஸ் எல்லாம் இருக்காங்க, அவங்களுக்கு நீதிமன்றம் சம்மன் அனுப்பிடுவாங்க. அப்ப நம்ம என்ன செய்யலாம்? புதுசா ஒரு விட்னஸஸ் தேவைப்படுது சார் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம்? ஒரு அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணலாம். அப்படி ஃபைல் பண்ணி இவரை வந்து சாட்சியா விசாரிக்கலாம், இவர்கிட்ட இருந்து ஒரு ஆதாரங்கள் எங்களுக்கு தேவைப்படுது, அந்த ஆதாரங்களையும் இந்த ப்ராசிக்யூஷன் வழக்குக்கு தேவை, அதனால இதை நீதிமன்றம் அலோவ் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஒரு மனு போடலாம். அப்படின்றதுதான் செக்ஷன் 253 BNSS ஆக்ட்ல பாருங்களேன், அது வாசிக்கிறேன் பாருங்க. டேட் ஃபார் ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ். அப்ப அரசு தரப்பு வழக்கு, அரசு தரப்பு சாட்சியை விசாரிப்பதற்காக, அரசு தரப்பு சாட்சியத்திற்காக ஒரு தேதி அப்ப ஃபிக்ஸ் பண்றாங்க பாருங்க. இஃப் த அக்யூஸ்ட் ரெஃப்யூஸ் டு பிலீட், அவர் குற்றத்தை மறுக்கிறார். டஸ் நாட் ப்ளீட், அவர் எதுவுமே ஒத்துக்கிறல. கிளைம்ஸ் டு பி ட்ரைடு, அவர் வழக்க நடத்துறேன்னு கிளைம் பண்றாரு. இஸ் நாட் கன்விக்டட் அண்டர் செக்ஷன் 252, அவர் இந்த 252 படி குற்றத்தை ஒத்துக்கிட்டு அவர் தண்டிக்கப்படல. இந்த 4 சிச்சுவேஷன்ல the judge shall fix a date for the examination of witnesses. எதுக்கு? ஒரு டேட், ஜட்ஜ் வந்து என்ன ஒரு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணணும். எதுக்கு? எக்ஸாமினேஷன் ஆஃப் விட்னஸஸ், சாட்சிகளை விசாரணை பண்ணுவதற்காக. எந்த சாட்சிகளை? யாருடைய சாட்சிகளை அப்படின்னு பார்த்தா, அண்ட் மே என்ன செய்யலாம்? மேனா அந்த இடத்துல அதிகாரம் கொடுத்துருக்காங்க, என்ன பண்ணலாம்? அந்த நேரத்துல ப்ராசிக்யூஷன் ஆன் த அப்ளிகேஷன் ஆஃப் ப்ராசிக்யூஷன், அரசு தரப்பினுடைய மனுவின் பேரில் இஷ்யூ எனி ப்ராசஸ், சம்மன் அனுப்ப சொல்லலாம், ஃபார் கம்பலிங் த அட்டெண்டன்ஸ் ஆஃப் எனி விட்னஸஸ் ஆர் ப்ரொடக்ஷன் ஆஃப் எனி டாக்குமெண்ட் ஆர் அதர் திங். அப்ப ப்ராசிக்யூஷன் வந்து என்ன செய்யலாம்? அந்த இடத்துல ஒரு அப்ளிகேஷன் போட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் விட்னஸ்ல இருக்கக்கூடிய விட்னஸஸ்க்குலாம் சம்மன் அனுப்புங்கன்னு சொல்லலாம். இல்லைன்னா அடிஷனலா எங்களுக்கு ஒரு விட்னஸஸ் இருக்குங்க அப்படின்னு சொல்லி கூட அப்ளிகேஷன் ஃபைல் பண்ணி ப்ராசிக்யூஷன் விட்னஸை ப்ரொடக்ஷன் பண்ணி சொல்லலாம். அந்த விட்னஸ்ல இருக்கக்கூடிய டாக்குமெண்ட்ஸை கொண்டு வாங்கன்னு சொல்லலாம். எனி விட்னஸஸ் அப்படின்னு கூட செய்யலாம். அதுக்கான அப்ளிகேஷன் தாக்கல் பண்ணலாம் அப்படின்றத இது. சரி, இப்ப அப்ளிகேஷன் போட்டாச்சு, ப்ராசிக்யூஷனுக்கு வந்து டேட் ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க, சம்மன்ஸ் இது கோர்ட்ல இருந்து சம்மன் அனுப்பியாச்சு, விட்னஸ் வந்தாச்சு. இப்ப விட்னஸ் வந்தாச்சுன்னா வந்த அன்னைக்கு அந்த தேதி ஃபிக்ஸ் பண்ண அன்னைக்கு விட்னஸ் வந்தாச்சு, ப்ராசிக்யூஷன் விட்னஸை ப்ரொடியூஸ் பண்ணியாச்சு. இப்ப விட்னஸ் விசாரிக்கணுமா? விசாரிக்க வேண்டும். அதுதான் எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன். பாருங்க, அரசு தரப்பு வழக்கு, அரசு தரப்பு வழக்கினுடைய எவிடன்ஸ், சாட்சியத்திற்காக இது.
எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன். பாருங்களேன், ஆன் த டேட் சோ ஃபிக்ஸ்டு. அப்ப ஏற்கனவே பாருங்க 253 பிஎன்எஸ்எஸ் ஆக்ட் படி டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ப்ராசிக்யூஷன் வந்து அவங்க விட்னஸை கொண்டு வரணும்னு சொல்லி சொன்ன தேதியில அன்னைக்கு ப்ராசிக்யூஷன் வந்து விட்னஸை கொண்டு வந்துட்டாங்கன்னா பாருங்க, ஆன் த டேட் சோ ஃபிக்ஸ்டு த ஜட்ஜ் ஷால், இந்த இடத்துல பாருங்க சார், த ஜட்ஜ் ஷால் proceed to take all such evidence as may be produced in support of the prosecution. ப்ராசிக்யூஷனுக்கு சப்போர்ட்டா எத்தனை விட்னஸ் கொண்டு வந்திருந்தாலும் சரி, அந்த விட்னஸ் அனைத்தையுமே அந்த நீதிமன்றம், அமர்வு நீதிமன்றம் அன்னைக்கு தேதிக்கு விசாரணை செய்ய வேண்டும். கட்டாயம் விசாரணை செய்ய வேண்டும். ப்ரொவைடட், அதுல பாருங்க ப்ரொவைடட் தட், இது இப்ப புது ஆக்ட்ல கொண்டு வந்திருக்காங்க. ப்ரொவைடட் செக்ஷன் ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொண்டு வந்திருக்காங்க. ஒரு இது வந்து ஒரு அடிஷன் ப்ரொவைடட் தட் the evidence of witness under this subsection may be recorded by audio, video, electronic means. அப்ப ப்ராசிக்யூஷன் சொல்றாங்க, இந்த விட்னஸ் வந்து வர முடியலைங்க, இந்த விட்னஸ் வந்து ஒரு ரொம்ப உடம்பு முடியாம இருக்கிறாங்க, பட் ஆனா வந்து நம்ம வந்து விட்னஸ் விசாரிக்கணும், ஆனா வந்து இவங்களை வந்து ஒரு ஆடியோ வீடியோல பண்ணலாமா அப்படின்னு கேட்டா வீடியோ லிங்கேஜ் கொடுத்து விட்னஸை விசாரிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு உண்டு. அவர் ஒரு பெர்மனன்ட் டிசபிலிட்டில இருக்கிறாரு, அவர் ஒரு மென்டல் டிசபிலிட்டில இருக்கிறாரு, ஒரு டெம்பரரி டிசபிலிட்டியா இருக்கிறாரு, அவர் நீதிமன்றத்துக்கு கொண்டு வர ப்ரொக்யூர் பண்றது ரொம்ப கஷ்டம், அந்த அளவுக்கு ஒரு இதா இருக்கு, விட்னஸ்க்கு இதா இருக்குது, டிசபிலிட்டியா இருக்கு அப்படின்னு சொன்னா ஒரு ஆடியோ வீடியோல பண்ணலாம். சரி, இந்த விட்னஸ் வந்து வேற ஏதாவது கேஸ்ல வந்து ஒரு இன்வால்வ் ஆகி அந்த விட்னஸ் இப்ப ஜெயில இருக்கிறாரு, அப்ப அந்த விட்னஸை விசாரிக்க முடியுமா அப்படின்னு கேட்டா ஆடியோ வீடியோ மூல பண்ணி அந்த விட்னஸை விசாரிக்கலாம் அப்படின்றத. இதுல என்ன சொல்றாங்க, ஒரு விட்னஸ் வந்து நீதிமன்றத்துக்கு வர முடியலைன்றதுனால மட்டும் டேட்டை தள்ளி போடக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு ஆடியோ வீடியோ ஃபெசிலிட்டி இருக்கும் பட்சத்தில் அந்த ப்ராசிக்யூஷன் விட்னஸை அன்னைக்கு தேதிக்கு விசாரிக்கிறதுக்கான நடவடிக்கை எடுக்கலாம் என்பது இந்த இடத்துல ஒரு புதிதா பதிவு. சரிங்களா, விட்னஸ் வரல, உடம்பு முடியல அப்படின்ற ஒரு காரணத்தினால மட்டும் டேட்டை தள்ளி போடக்கூடாது. ஒரு ஆடியோ வீடியோ ஃபெசிலிட்டி இருந்தால் அதை விசாரிக்கலாம் அப்படின்றதுக்கு அந்த இடத்துல ஒரு the evidence of witnesses under this subsection may be recorded by audio, video, electronic means. அது மட்டும் அதே மாதிரி எலக்ட்ரானிக் மீன்ஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது இது. சோ இப்ப பாருங்க அடுத்த பாயிண்ட், the deposition of witnesses. பாருங்க, the deposition of evidence of any public servant. நல்லா கவனிக்கணும் சார், முக்கியமான பாயிண்ட். The deposition of evidence of any public servants may be taken through audio, video, electronic means. ஒரு ப்ராசிக்யூஷன் கேஸ்ல இப்ப விஜிலன்ஸ் அண்ட் ஆன்டி கரப்ஷன் கேஸ்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விட்னஸஸ் பாத்தீங்கன்னா மேக்சிமம் வந்து பப்ளிக் சர்வெண்டா தான் இருப்பாங்க. அதுல வந்து சாங்ஷன் அத்தாரிட்டி எல்லாம் பாத்தீங்கன்னா ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் அந்த மாதிரி ரேங்க்ல, செக்ரட்டரி ரேங்க்ல இருப்பாங்க. அப்போ அவங்க என்ன செய்வாங்க, சம்மன் நம்ம சர்வ் பண்ணிருக்கோம், திடீர்னு சூழ்நிலையில வர முடியாம இருக்கும். அப்ப அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட்ஸ், அவர் அங்கிருந்து வர முடியல அப்படின்னா கண்டிப்பா நீதிமன்றத்திற்கு வரணும், நீதிமன்ற உத்தரவின்படி கண்டிப்பா வரணும், அது உத்தரவை மதிக்கணும், அவர் நேரம் வந்துதான் நீதிமன்றத்துல சாட்சி சொல்லணும். அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்டா இருக்கிறதுனால அவர் டியூட்டியை இது பண்ணிட்டு வர முடியாத ஒரு தவிர்க்க முடியாத சூழ்நிலை இருந்துச்சுன்னா அந்த விட்னஸ், பப்ளிக் சர்வெண்ட் விட்னஸ ஆடியோ வீடியோ லிங்கேஜ் மூலமாகவும் விட்னஸ விசாரிக்கலாம் அப்படின்றதுக்கு ஒரு இது. அப்ப ஒரு பப்ளிக் விட்னஸையும் பண்ணிக்கலாம், ஒரு பப்ளிக் சர்வெண்ட்டையும் ஆடியோ வீடியோல பண்ணிக்கலாம். அந்த அவைலபிலிட்டி இருக்கணும், அதே மாதிரி அதுக்கான காரணம் இருக்கணும். அப்ப எல்லா விட்னஸையும் நான் ஆடியோ வீடியோ நான் வீட்டுல உட்காந்துக்கிட்டு என்னை வந்து விசாரிங்கன்னு சொல்லி கிளைம் பண்ண முடியாது. அதுக்கான காரணங்களை சொல்லணும். அவர் ஒரு பப்ளிக் சர்வெண்ட், அவர் சம்மன் சர்வ் பண்ணியாச்சு, நீதிமன்றத்துக்கு பெறட்டாரு, ஆனா ஒரு சந்தர்ப்ப சூழ்நிலையில வர முடியாத சூழ்நிலை ஆகி போச்சு, ஒரு சட்டம் ஒழுங்கு பிரச்சனை ஏற்பட்டுச்சு, அவர் அந்த பப்ளிக் சர்வெண்ட் அவருடைய வேலையில அந்த நேரத்துல இருக்க வேண்டிய கட்டாயத்துல இருந்துட்டாரு, ஆனா நீதிமன்றத்திற்கும் நான் வந்து சம்மன் அனுப்பியாச்சு, வாங்கிட்டேன், நான் ஒபே பண்ணணும், கண்டிப்பா நான் வந்து சாட்சி சொல்றேன் அப்படின்னு சொன்னா இந்த ஆடியோ வீடியோ எலக்ட்ரானிக் மீன்ஸை யூஸ் பண்ணி அந்த சாட்சியத்தை நம்ம பதிவு செஞ்சுக்கலாம். நிறைய கொரோனா நேரத்துல எல்லாம், கோவிட் நேரத்துல பீரியட்லாம் பாத்தீங்கன்னா நம்ம ப்ராசிக்யூஷன் விட்னஸ், டிஃபென்ஸ் விட்னஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆடியோ வீடியோ லிங்கேஜ் தான் பண்ணோம். அது வந்து அதை வச்சுதான் நம்ம வந்து கேஸையே கிட்டத்தட்ட ஒரு வருஷ காலத்துக்கு நம்ம விட்னஸை விசாரிச்சோம். ஏன்னா கோவிட் ஸ்ப்ரெட் அவுட் இந்த மாதிரி அன்அவாய்டபிள் சர்க்கம்ஸ்டான்சஸ் ஏற்பட்டுருச்சு அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யலாம், ஆடியோ வீடியோ லிங்கேஜை நம்ம பயன்படுத்தி விட்னஸை நம்ம விசாரிக்கக்கூடிய ஒரு ஃபெசிலிட்டிஸ் அந்த இது வந்து எவிடன்ஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன் செக்ஷன் 254 பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்ல ஸ்பெசிபிக்கா இருக்கு. அடுத்து மூணாவது பாயிண்ட்,
the judge may in his discretion, இந்த இடத்துல பாருங்க ஜட்ஜோடைய அதிகாரம், அவருடைய உளத்தேர்வு அதிகாரம், in his discretion படி permit the cross examination of any witness to be deferred until any other witness or witnesses have been examined or recall any witness for further cross examination. இதுல தான் முக்கியமான பாயிண்ட். எல்லாருமே என்ன செய்வாங்க, ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் நம்ம எடுத்துக்கிட்டே இருப்போம். ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் எடுக்கும் பொழுது நம்ம பழைய ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சிஆர்பிசில செக்ஷன் 309 அட்ஜர்ன்மெண்ட் பெட்டிஷன் சொல்லுவாங்க. இன்னைக்கு இருக்கக்கூடிய ஜட்ஜ்மெண்ட்ஸ் எல்லாமே சுப்ரீம் கோர்ட் ஜட்ஜ்மெண்டா இருக்கட்டும், ஹைகோர்ட் ஜட்ஜ்மெண்டா இருக்கட்டும், இப்ப வினோத்குமார் விசஸ் ஸ்டேட் ஆஃப் பஞ்சாப்னு ஒரு ஜட்ஜ்மெண்ட், அந்த ஜட்ஜ்மெண்ட்லயே வந்து சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு விட்னஸை வந்து ப்ராசிக்யூஷன் விட்னஸா இருக்கட்டும் இல்ல டிஃபென்ஸ் விட்னஸா இருக்கட்டும், ஒரு விட்னஸை வந்து நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தி அந்த விட்னஸை விசாரிச்சதுக்கு பிறகு அன்னைக்கு தேதியை நீங்க கிராஸ் பண்ணணும், குறுக்கு விசாரணை பண்ணணும். நீங்க குறுக்கு விசாரணைக்கெல்லாம் வந்து நீங்க டைம் கேட்க கூடாது. என்னுடைய வக்கீல் வந்து டிஃபென்ஸ் கேட்பாங்க, என்னுடைய சீனியர் கவுன்சில் வந்து வேற கோர்ட்ல என்கேஜ் இருக்காங்க, அதனால கிராஸ் வந்து எனக்கு வேற டேட்ல கொடுங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்பாங்க. அந்த மாதிரிலாம் கேட்க கூடாது. அன்னன்னைக்கு தேதி அந்த விட்னஸ் அலக்களிக்காம அவங்களை குறுக்கு விசாரணை பண்ணணும் அப்படின்றது அந்த வினோத்குமார் ஜட்ஜ்மெண்ட்ஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. அப்ப அதனால இவங்க என்ன செய்வாங்க, சில இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த பழைய இது சிஆர்பிசில செக்ஷன் 242 சரிங்களா, செக்ஷன் 242ல வந்து செக்ஷன் 231ல வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து டெஃபர் பெட்டிஷன் போடுவாங்க செஷன்ஸ் கோர்ட்ல. செஷன்ஸ் கோர்ட்ல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 231 சப் கிளாஸ் 2ல டெஃபர் பெட்டிஷன் போடுவாங்க. என்ன போடுவாங்கன்னா, ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் 4 பேர் வந்துட்டாங்க, அவங்கள வரிசையா நீங்க விசாரிங்க. அப்ப நம்ம வந்து ப்ராசிக்யூஷன் தரப்பு எவிடன்ஸ் என்னச்சுன்னா PW1, PW2, PW3, PW4 இவங்களை 4 விசாரிப்போம். ஆனா PW1 விசாரிச்ச உடனேயே PW1 அப்பயே குறுக்கு விசாரணை பண்ணணும். PW2, PW3, PW4 எல்லாமே சீஃப் எடுத்ததுக்கு பிறகு குறுக்கு விசாரணை பண்ணணும். எவிடன்ஸ் ஆக்ட்ல செக்ஷன் 137ல அந்த மாதிரி சிஸ்டத்துல தான் சொல்லியிருக்குது. வரிசைப்படி தான் விசாரிக்கணும். சீஃப் எக்ஸாமினேஷன், கிராஸ் எக்ஸாமினேஷன், ரீ எக்ஸாமினேஷன். ஆனா இவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, ஒரு டெஃபர் பெட்டிஷன் இந்த இடத்துல வந்து ஒரு டெஃபர் பெட்டிஷன் வந்து போடுவாங்க. 231 சப் கிளாஸ் 2 சிஆர்பிசில செஷன்ஸ் கோர்ட்ல நாங்க டெஃபர் பண்றோம். என்ன டெஃபர் அப்படின்னா, இந்த அரசு தரப்பு சாட்சி வந்தவங்க எல்லாத்தையுமே நீங்க வரிசையா விசாரிங்க, அதுக்கு பிறகு நாங்க மொத்தமா கிராஸ் பண்ணிக்கிறோம் அப்படின்னு கேட்பாங்க. இப்ப இது இந்த இடத்துல ஒரு ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்றேன், அது வந்து அப்புறம் சொல்றேன். இப்ப இந்த டெஃபர் பெட்டிஷன் போடும்போது அப்ப அந்த நீதிமன்றம் என்ன செய்வாங்க அப்படின்னா பார்க்கணும். இந்த டெஃபர் பெட்டிஷன்ல வந்து என்ன பார்க்கணும், நீதிமன்றம் பார்க்கணும் அப்படின்னா, அவர் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த காரணம் குட் அண்ட் சவுண்ட் ரீசனா இருக்கு, அந்த ரீசன் வந்து கரெக்டா இருக்கா அப்ப அப்படின்னு பார்த்தா என்ன ரீசன் சொல்லுவாங்க, அவங்க அரசு தரப்பு வந்து எல்லா விட்னஸையும் விசாரிச்சதுக்கு பிறகு நான் வந்து எல்லா விட்னஸையும் நான் குறுக்கு விசாரணை மொத்தமா நான் பண்ணிக்கிறேன், அதனால இந்த விட்னஸை வந்து நான் குறுக்கு விசாரணை பண்றதா எனக்கு டெஃபர் பண்ணுங்கன்னு கேட்பாங்க. இவ்வளவுதான் சொல்லியிருப்பாங்க. ஆனா என்ன சொல்லியிருக்காங்க ஜட்ஜ்மெண்ட்ல, அந்த காரணம் வந்து நியாயமான காரணமா இருக்கணும். அதே நேரத்துல அந்த நீதிமன்றம் என்ன பார்க்கணும் அப்படின்னு கேட்டா, அரசு தரப்பு சாட்சிகள் அனைவருமே ஒரே மாதிரியான எவிடன்ஸ சொல்லக்கூடிய சாட்சியா இருந்தா மட்டும்தான் டெஃபர் பெட்டிஷன். நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இப்ப வந்து ஆசா 1 அவர் வந்து என்ன செய்வாரு, கம்ப்ளைண்ட், அவரை அடிச்சது, அவரை இது பண்ணது, காயம் ஏற்படுத்தினது எல்லாமே சொல்றாரு. இப்ப LW2 அவர் என்ன செய்வாரு, ஒரு வந்து நான் வந்து கேள்விப்பட்டேன்னு சொல்றாரு. அடுத்து LW3 ஒருத்தர் வர்றாரு, அவர் என்ன செய்வாரு, ஒரு பார்வை மகஜர் விட்னஸா இருக்கு. அடுத்து LW4 அவர் வந்து ஒரு சீசர் மகஜர் விட்னஸா இருக்கு. இந்த மாதிரி சூழ்நிலையில ஒரு அரசு தரப்பு வந்து LW1, 2, 3, 4 ஒரு விட்னஸ் வந்து விக்டிம், அவர் தான் கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காரு, அவரை ப்ராசிக்யூஷன் விசாரிச்சாச்சு. அடுத்த விட்னஸ் ஹியர்சே விட்னஸா இருக்காரு, அவரை விசாரிச்சாச்சு. அடுத்த விட்னஸ் வந்து அப்சர்வேஷன் விட்னஸ், அவரை விசாரிச்சாச்சு. அடுத்த விட்னஸ் சீசர் விசாரிச்சாச்சு. அடுத்து ஒரு எக்ஸ்பர்ட் விட்னஸ் விசாரிச்சாச்சு. இந்த மாதிரி கைண்ட் ஆஃப் விட்னஸஸா இருந்தா டெஃபர் பெட்டிஷன் should not be allowed. நல்லா பாருங்க, டெஃபர் பெட்டிஷன் அந்த இடத்துல லை ஆகாது. அப்ப என்ன மாதிரி விஷயத்துல டெஃபர் பெட்டிஷன் அப்படின்னா, இந்த 5 விட்னஸுமே ஒரே மாதிரி கண்டென்ட்ட, ஒரே மாதிரி சாட்சியத்தை சிமிலியர் சாட்சியமா சொல்லக்கூடியதா இருந்தா மட்டும்தான். அப்ப என்ன சொல்லணும், அவரு முதலே சொல்லிடணும், ப்ராசிக்யூஷன் வந்து இந்த 5 விட்னஸ கூட்டு வந்திருக்கிறாங்க, இந்த 5 பேருமே ஒரே மாதிரி ஃபேக்டை
ஒரே சிமிலியர் ஃபேக்டர் தான் டீபோஸ் பண்ண போறாங்கன்றது எனக்கு தெரியுது. அதனால இவங்க 5 பேருமே வந்து விசாரிச்சதுக்கு பிறகு நான் மொத்தமா குறுக்கு விசாரணை நான் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி கிரவுண்ட்ஸ்க்கு மட்டும்தான் அவர் டெஃபர் பெட்டிஷன் போடணும். அந்த பெட்டிஷனை தான் நீதிமன்றம் அலோ பண்ணணும் அப்படின்னு சொல்லி நம்மளுடைய ஹைகோர்ட் ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்துருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் நான் ரெஃபர் பண்றேன். சரிங்களா? அப்ப அந்த டெஃபர் பெட்டிஷன் எதுக்கு என்ன மாதிரி சூழ்நிலை போடணும் அப்படின்னு கேட்டா, ப்ராசிக்யூஷன் சாட்சிகள் அனைவருமே ஒரே மாதிரியான ஃபேக்ட சொல்லக்கூடிய சாட்சியா இருந்தா மட்டும்தான் டெஃபர் பெட்டிஷன் போடணும். ஏன்னா என்ன காரணம் அந்த இடத்துல டெஃபர் பெட்டிஷன் வச்சிருக்காங்க அப்படின்னா, ஒரு ப்ராசிக்யூஷன் விட்னஸை விசாரிச்சாச்சு, PW1 விசாரிச்சாச்சு, அவரை அப்பயே குறுக்கு விசாரணை பண்ணுனா மத்த இருக்கக்கூடிய சாட்சிகளும் அதே மாதிரி வாட்ச் பண்ணி அந்த குறுக்கு விசாரணையில சொன்ன விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டு வந்து வேற மாதிரி சொல்ல ஆரம்பிச்சிருவாங்க. அதனால எங்களுக்கு ஒரு பிரிஜுடிஸ் ஏற்படும், பாதகம் ஏற்படும். மொத்தமா எல்லாமே ப்ராசிக்யூஷன் விட்னஸ் விசாரிச்சிட்டாங்க, ஒரே மாதிரி தானே சொல்ல போறாங்க, சிமிலர் ஃபேக்டர் தான் சொல்ல போறாங்க. சொல்லி முடிச்சதுக்கு பிறகு நான் இப்ப டெஃபர் பெட்டிஷன் போட்டிருக்கேன், நான் மொத்தமா 5 விட்னஸையும் ஒரே மாதிரி கிராஸ் பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்றது. அந்த டெஃபர்ன்றது என்ன சொல்ற, கெப்டின் அபேன்ஸ், தற்காலிகமா இந்த குறுக்கு விசாரணை செய்யறத நான் நிறுத்தி வைக்கிறேன், எல்லா விட்னஸும் விசாரிச்சதுக்கு பிறகு நான் அந்த விட்னஸ் பூராமே நான் குறுக்கு விசாரணை செஞ்சுக்கிறேன் அப்படின்னு சொல்லி பிரேயர் கேட்கலாம். அதுதான் அந்த டெஃபர் பெட்டிஷன். அப்ப டெஃபர் பெட்டிஷன் வந்து ப்ராசிக்யூஷன் விட்னஸ் வந்து எல்லாமே ஒரே மாதிரி இருந்தா மட்டும்தான் டெஃபர் பெட்டிஷன். அப்பதான் நீதிமன்றம் அலோவ் பண்ணும். எல்லா விஷயத்திலயும் வந்து ப்ராசிக்யூஷன் டிஃபரெண்டான விட்னஸ் வந்திருக்காங்க அப்படின்னா டெஃபர் பெட்டிஷன் அந்த இடத்துல வாய்ப்புகள் கொடுக்க கூடாது. அது ஜட்ஜ்மெண்ட் நான் சொல்றேன். இப்ப வந்து பாருங்க, இந்த ஜட்ஜ் மே, அதனாலதான் அந்த இடத்துல சொல்றாங்க டிஸ்கிரிஷன் பவர் வைக்கிறாங்க. ஏன்னா இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 254 சப் கிளாஸ் 3ல அந்த நீதிமன்றத்துக்கு டிஸ்கிரிஷன் பவர். இந்த டிஸ்கிரிஷன் பவர் கொடுக்குற எல்லாத்துலயுமே அந்த நீதிமன்றத்தினுடைய அதிகாரம் எது கொடுக்குறாங்க, டிஸ்கிரிஷன் கொடுக்குறாங்கன்னா அந்த வழக்கினுடைய சூழ்நிலை, அந்த சாட்சியினுடைய சாட்சியம் சொல்லக்கூடிய தன்மை ஒரே மாதிரியா இருக்குதா, இல்ல வந்து ஒரே இதா இருக்குதா அப்படின்னு பார்த்துட்டு டெஃபர் பெட்டிஷன் அந்த இடத்துல வேணுமா வேணாமா, அலோ பண்ணலாமா பண்ணக்கூடாதான்றது அந்த நீதிமன்றம், அந்த நீதிபதி தன்னுடைய உளத்தேர்வு அதிகாரத்தை பயன்படுத்தி அவர் என்ன செய்யணும், அந்த பெட்டிஷனை அலோ பண்றதும் அலோ பண்ணாம டிஸ்மிஸ் பண்றதையும் தன்னுடைய உத்தரவு பிறப்பிக்கணும்ன்றதுக்காக தான் அந்த இடத்துல the judge may in his discretion ஷால் போடல. ஷால் போட்டுருந்தா டிஸ்கிரிஷன் வராது. இப்ப மேன்றத போட்டிருக்காங்க. மே in his discretion permit the cross examination of any witness to be deferred until any other witness or witnesses have been examined or recall any witness for further cross examination. இந்த பாயிண்ட் வந்து அதுக்கு தான் ப்ராசிக்யூஷன் மத்த விட்னஸ் எல்லாம் விசாரிக்கிறது வரையும் நான் குறுக்கு விசாரணை செய்யறத எனக்கு நீங்க டெஃபர் பண்ணுங்க, நிறுத்தி வைங்க. விட்னஸ் பூரா விசாரிச்சு முடிச்சதுக்கு பிறகு இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் விட்னஸ் விசாரிச்ச பிறகு நான் குறுக்கு விசாரணை பண்ணிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்கு தான் அந்த டெஃபர் பெட்டிஷன். அது ஒரு டிஸ்கிரிஷன் பவர். சரிங்களா? அடுத்து இப்ப பாருங்க, அடுத்த செக்ஷன் அக்யூட்டல் ஒரு செக்ஷன் 255ல PNSS ஆக்ட்ல பாருங்க. இது 255ல அக்யூட்டல். பழைய ஓல்டு ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா 232 பாருங்களேன். இப்ப ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் மட்டும்தான் எடுத்திருக்கிறோம். இப்ப நீதிமன்றம் இந்த இடத்துல வந்து என்ன சொல்லிக்கிறாங்க, சட்டம் அக்யூட்டல் சொல்றாங்க, விடுதலைன்னு சொல்றாங்க. ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு மட்டும் நீ வந்து 313 கொஸ்டினோ இல்ல டிஃபென்ஸோ வந்து என்ட்ராகல, அப்ப ஆர்குமெண்ட்டும் ஒண்ணு என்ட்ராகல. பாருங்களேன், ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் எடுத்தாச்சு, ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் க்ளோஸ் பண்ணியாச்சு, ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் க்ளோஸ். அப்ப அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 313 கொஸ்டின் போடுறதுக்கு முன்னாடி போடல, அதுக்கு பிறகு டிஃபென்ஸ் வரும், டிஃபென்ஸும் வரல, ஆர்குமெண்ட் ஸ்டேஜ் வரும், அதுவும் வரல. ஆனா ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு இந்த இடத்துல பாத்தீங்கன்னா செக்ஷன் 232 CRPCலயும் செக்ஷன் 255 BNSS ஆக்ட்லயும் அக்யூட்டல்ன்ற ஒரு கேப் கொண்டு வராங்க. என்ன விடுதலை இங்க பண்ணிடலாமா அப்படின்னு பண்றதுக்கான அதிகாரம் உண்டு அப்படின்னு சொல்றாங்க. எப்படி பாருங்க, if after taking evidence for prosecution, எவிடன்ஸ் ப்ராசிக்யூஷன் வந்து அவங்க தரப்பு சாட்சியெல்லாம் எடுத்ததுக்கு பிறகு if இருந்தால் என்ன இருந்தால், examining the accused and hearing the prosecution and defense on the point. பாருங்க, examining the accused and hearing the prosecution and defense on the point, the judge considered that there is no evidence that the accused committed the offense, the judge shall record on order of acquittal. ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் எடுத்தாச்சு, அக்யூஸ்ட கூப்பிட்டு கேட்கிறாரு,
எப்ப அரசு தரப்பு உனக்கு எதிராக அந்த மாதிரி சாட்சியெல்லாம் சொல்லியிருக்கிறாங்க, நான் அதெல்லாம் பார்த்துட்டேன். நீ இந்த குற்ற செயல்ல ஈடுபட்டியா ஈடுபடலையா? ஐயா அந்த மாதிரி அம்மா அந்த மாதிரி நான் ஈடுபடல, எனக்கு அந்த குற்றத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அப்ப நம்ம ப்ராசிக்யூஷன் நினைச்சுவாங்க, இல்ல எவிடன்ஸ்ல சாட்சியெல்லாம் இந்த மாதிரி சொல்லியிருக்கிறாங்க, அவர் போய் சொல்றாரு அப்படின்னு. அப்ப நீதிமன்றம் நம்ம ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் நீதிமன்றம் ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் உடைய சாட்சியத்தை எல்லாம் பார்த்ததுக்கு பிறகும் அக்யூஸ்ட 313(1A) கூட அட் எனி டைம் கொஸ்டின் கேட்கலாம். பாத்திருக்கீங்களா? நல்லா பாருங்க, பழைய செக்ஷன்ல வந்து 313 அப்படின்னு ஒரு இருக்கு, அதுல 1A அப்படின்னா அட் எனி ஸ்டேஜ் பாருங்க, அதுல பழைய செக்ஷன்ல 313 சிஆர்பிசில 313(1A) பாத்தீங்கன்னா தெரியும். இப்ப இந்த இடத்துல வந்து பாருங்க 313 ப்ரொவிஷன்ஸ் போட்டீங்கன்னா 313(1A) பவர் டு எக்ஸாமின் தி அக்யூஸ்ட். பாருங்க, இன் எவ்ரி என்கொயரி ஆர் ட்ரையல் ஃபார் த பர்பஸ் ஆஃப் எனேபிளிங் accused personally to explain any circumstances appearing in the evidence against him, the court may at any stage without previously warning the accused put such question to him as the court consider necessary. இப்ப பாருங்க சார், இப்ப 313(1A) ஒரு இது இருக்கு, என்ன சொல்றாங்க, அட் எனி ஸ்டேஜ் ஒரு அக்யூஸ்ட நீதிமன்றம் ஒரு சில விஷயங்களை வந்து தெளிவுபடுத்த வேண்டியது அவசியமா இருக்குது, எனக்கு வந்து எக்ஸ்பிளைன் பண்ணு அப்படின்னு கேட்டதுக்கு பிறகு என்ன செய்யலாம்? கேட்கலாமா? கேட்கலாம், எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் கேட்கலாம். 313(1B) எவிடன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு கேட்கக்கூடியது. ஆனா 313(1A) எந்த ஸ்டேஜ்ல வேணாலும் அக்யூஸ்ட வந்து அந்த வழக்கு சம்பந்தமாக இப்ப ட்ரையல் நடந்துகிட்டே இருக்கு. இப்ப ட்ரையல் நடக்கும் போது ஒரு இன்டர்பிரேஷன் தேவைப்படுது. இப்ப வந்து செல்வராஜ்னு ஒருத்தர் சொல்றாரு, அப்ப நீதிமன்ற சாட்சி வந்து சொல்றாரு செல்வராஜ்னு சொல்றாரு. அப்ப அவங்க டிஃபென்ஸ் வந்து கேக்குறாங்க, அது செல்வராஜ் அவர் இல்ல, வந்து செல்வராஜ் என்ன, எந்த செல்வராஜ், அப்பா பேர் என்னன்னு கேக்குறாங்க. அப்ப வந்து விட்னஸ் வந்து என்ன சொல்றாங்க, அப்பா பேரு இந்த மாதிரி வந்து ராமச்சந்திரன் மகன் செல்வராஜ்னு சொல்றாரு. அப்ப வந்து அவர் விட்னஸ் என்ன செய்வாரு, இவங்க வந்து அக்யூஸ்ட் என்ன செய்வாரு, அந்த சாட்சியெல்லாம் அங்க இல்லங்க, ராமச்சந்திரன் மகன் செல்வராஜ்ன்றவர் இல்ல அப்படின்னு சொல்லும் போது அப்ப கோர்ட் என்ன செய்யலாம், அக்யூஸ்ட கேட்கலாம், அப்ப யாரு அந்த செல்வராஜ் அப்படின்னு கேட்டா அவரு அந்த ஒரு சின்ன சின்ன கிளாரிபிகேஷன் எக்ஸ்பிளனேஷன் கேட்கறதுக்கு நீதிமன்றம் இன்கொயரி ஸ்டேஜ்லயும் சரி ட்ரையல் ஸ்டேஜ்லயும் சரி எந்த நேரத்திலையும் நீதிமன்றம் அக்யூஸ்ட் என்ன செய்யலாம், ஒரு கேள்விகள் கேட்டு அந்த கேள்வியை என்ன செய்யலாம், அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி கேட்டு அவருக்கு நீதிமன்ற புரிதலுக்கு எடுத்துக்கலாம். எனேபிளிங், இந்த முக்கியமானது பாத்தீங்கன்னா, ஃபார் த பர்பஸ் ஆஃப் எனேபிளிங் த அக்யூஸ்ட் பர்சனலி டு எக்ஸ்பிளைன் எனி சர்க்கம்ஸ்டான்சஸ் அப்பியரிங் இன் த எவிடன்ஸ் அகைன்ஸ்ட் ஹிம் அப்படின்னு 313 கொஸ்டின். இப்ப இந்த இடத்துல வாங்க நேர, இப்ப வந்து அக்யூட்டல் பாருங்க 255 பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்ல, if after taking the evidence for prosecution, evidence எடுத்து முடிச்ச பிறகு examine the accused எக்ஸாமின் பண்ணுது and hearing the prosecution, அவங்களையும் கேக்குறாங்க defense on the point, ஒரு பாயிண்ட்ல prosecution evidence என்ன சொல்லிக்கிறாங்க, இந்த குற்றத்தை இந்த சாட்சி இவர் செஞ்சாரு, நான் பார்த்தேன், எல்லா விட்னஸ் சொல்லிட்டாங்க. அப்ப அக்யூஸ்ட கேக்குறாங்க, என்ன prosecution evidenceல இந்த மாதிரி சாட்சி எல்லாம் சொல்லியிருக்காங்க, நீ என்னப்பா அந்த இடத்துல சொல்ற அப்படின்னு. ஐயா நான் அந்த மாதிரி குற்றம் செய்யலைங்க. அப்ப நீங்க சார் பிபி சார் நீங்க என்ன சொல்றீங்க, எவிடன்ஸ்ல இந்த மாதிரி சொல்லிருக்கீங்க, இல்லங்க இந்த மாதிரி சொல்லியிருக்காங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்ப நீதிமன்றம் ஒரு முடிவுக்கு வர்றாங்க. சோ எவிடன்ஸ் ப்ராசிக்யூட்டன்ஸ் எவிடன்ஸ் மட்டும் பெரிசல் பண்ணி பாருங்க, எவிடன்ஸை பெரிசல் பண்ணி எஃப்ஐஆர், சார்ஜ் ஷீட், 161 ஸ்டேட்மெண்ட், ப்ராசிக்யூஷன் டாக்குமெண்ட்ஸ் எல்லாத்தையுமே பெரிசல் பண்ணதுக்கு பிறகு எவிடன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு the judge considered that, பார்த்துட்டு சார் எவிடன்ஸே இல்ல சார், there is no evidence, சாட்சியம் இல்ல சார், ப்ராசிக்யூஷன் சாட்சி இத்தனை பேர் சொல்லியிருக்கீங்க, 12 விட்னஸ் விசாரிச்சுக்கிறீங்க, ஆனா அக்யூஸ்ட் தான் அந்த குற்றத்தை செய்தான்னு சொல்றதுக்கு எங்க எவிடன்ஸ் இருக்கு, சாட்சி இல்லையே அப்படின்னு ஃபீல் பண்ணா அந்த நீதிமன்றம் என்ன செய்யலாம், the judge shall record an order of the acquittal, அந்த இடத்துல கூட விடுதலை தீர்ப்ப ஜட்ஜ்மெண்ட சொல்லலாம்ன்ற, விடுதலை தீர்ப்ப சொல்லலாம் அப்படின்றதுதான் செக்ஷன். அதுல பழைய ஆக்ட்ல வந்து 232, இதுல வந்து செக்ஷன் 255 பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்ல செக்ஷன் 255 இந்த மாதிரி சொல்லியிருக்காங்களா. ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு
ஜட்ஜி வந்து செஷன்ஸ் கோர்ட்ல தீர்ப்பு கொடுத்துருக்காங்களா அப்படின்னு கேட்டா, ஆனா தீர்ப்பு கொடுக்கலாம், ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் முடிச்சாச்சு. ஆனா அக்யூஸ்ட வந்து அவர் தரப்பு வாய்ப்பு கொடுப்பதற்கோ இல்ல 313 கொஸ்டின் கேட்பதற்கோ ஆர்குமெண்ட் பண்ற அளவுக்கு இந்த வழக்கு போகல. ஏன்னா எவிடன்ஸ் இல்ல, தேவையில்லை. ஏன்னா எவிடன்ஸே இல்லாதப்போ எதுக்கு வந்து தேவையில்லாம இந்த நீதிமன்ற நேரம் விரோதிக்கப்படுது? எதுக்கு தேவையில்லாம ஒரு நிரபராதி மேல நீங்க வந்து அடுத்து வந்து நம்ம சாட்சியை விசாரிக்கணும்? தேவையில்லை. அவர் நிரபராதி, ஒண்ணும் தெரியல, எவிடன்ஸ் இல்ல, ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸே சரியா கொடுக்கல அப்படின்னு சொன்னா அந்த நீதிமன்றம் அந்த இடத்துல கூட என்ன செய்யலாம்? விடுதலை தீர்ப்பை பகிரலாம். அதுதான் செக்ஷன் 232 சப்கிளாஸ் 232. இதுல பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்ல 255. இப்ப அந்த தீர்ப்பை அன்னைக்கு கொடுக்கல. அப்ப ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் ஏற்கனவே முடிச்சாச்சு. முடிச்சதுக்கு பிறகு அடுத்து என்ன கேள்வி கேட்போம்? 313(1)B கேட்போம். இப்ப நிறைய பேர்த்துக்கு என்னன்னா சார்ஜ் ஃப்ரேமையும் இந்த 313(1)B கன்ஃபாஸ் பண்ணிக்கிறாங்க. கொஸ்டின் கேக்குறாங்கன்னு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் கொஸ்டின், இது செகண்ட் கொஸ்டின் அப்படின்றாங்க. சார் கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் பாருங்க, சார்ஜ் ஃப்ரேம் பண்றது அது வந்து கொஸ்டின் கேட்கறதுன்றது எடுக்கக்கூடாது. அது வந்து குற்றச்சாட்டு வணைதல். ஆனா நம்ம என்ன வந்து கலானிக்கல் லாங்குவேஜ் சொல்றோம்? ஃபர்ஸ்ட் கொஸ்டின், அப்புறம் எவிடன்ஸ் முடிஞ்ச பிறகு 313(1)B செகண்ட் கொஸ்டின் அப்படின்றாங்க. சோ சார்ஜ் ஃப்ரேம்ன்றது கொஸ்டின்றதுல வராது. அது குற்றச்சாட்டை நீதிமன்றம் வணைகிறது. எப்ப வணையுவாங்க? சார்ஜ் கொடுத்துச்சு, அதை பார்த்துட்டு ஓரல் எவிடன்ஸ், 161 ஸ்டேட்மெண்ட், எஃப்ஐஆர் காப்பி, கம்ப்ளைண்ட், எக்ஸ்பர்ட் ஒப்பீனியன்ஸ் எல்லா டாக்குமெண்ட்ஸையும் பெரியூசல் பண்ணதுக்கு பிறகு சரிங்களா, அத வந்து there is a presume, எதுக்கு? இவர் மேல குற்றச்சாட்டு வணைவதற்கு இந்த நீதிமன்றம் இவர் மேல குற்ற வழக்க தொடருவதற்கான முகாந்திரம் இருக்குது. அந்த இடத்துல சார்ஜ் ஃப்ரேமிங்ல அவர் குற்றம் செய்திருக்கிறாரா குற்றம் செய்யவில்லையான்றதை பார்க்க கூடாது நீதிமன்றம். இவர் மேல குற்ற வழக்கு நடத்துவதற்கு முகாந்திரம் இருக்கா இல்லையா, there is a prima facie, there is a ground or not, இருக்கா இல்லையா, அதை மட்டும் தான் பார்க்கணும். இவர் குற்றம் செஞ்சிருக்கிறாரா குற்றம் சொல்லலான்னு சொல்லி அந்த ரோவிங் என்கொயரிக்கு எல்லாம் போக கூடாது. அந்த எவிடன்ஸ் எல்லாம் அனலைஸ் பண்ணி பார்க்க கூடாது. பேப்பரை பெரிசல் பண்ணணும். பெரிசல் பண்ணக்கு there is a prima facie இருந்தா கோர்ட் என்ன செய்யலாம்? ஆட்டோமேட்டிக்கா சார்ஜ் ஃப்ரேம் பண்றதுக்கு அடுத்த ஸ்டெப்புக்கு போயிடலாம். அதுதான். அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா அக்யூட்டல்ன்றது எவிடன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு, ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு there is no evidence after entering the prosecution evidence, எல்லாமே முடிஞ்சாச்சு. after completing the prosecution evidence, ஆனா சப்சிக்வெண்டா என்ன செய்யலாம்? எவிடன்ஸே ப்ராப்பரா இல்ல, யார் மேல இவரை வந்து கன்விக்ட் பண்றதுக்கான எவிடன்ஸ் இல்ல. அப்ப அந்த நீதிமன்றம் என்ன செய்யலாம்? அந்த இடத்துல அக்யூட்டல் பண்ணலாம். அது 232 சிஆர்பிசி செக்ஷன் 255 பிஎன்எஸ்எஸ் ஆக்ட். சரி, இப்ப அவர் அக்யூட்டல் பண்ணல. அடுத்த ஸ்டெப்ஸ் 313(1)B. இப்ப நம்ம சொன்னோம் 313(1)B. இப்பதான் வந்து 313(1)B. இந்த 313(1)B என்ன சொல்றாங்க அப்படின்னா, பவர் டு எக்ஸாமின் 313 என்ன சொல்றாங்க? பவர் டு எக்ஸாமின் த அக்யூஸ்ட். ஓல்டு ஆக்ட்ல சிஆர்பிசில 313 நம்ம சொல்றோம். அத வந்து பவர் டு எக்ஸாமின் த அக்யூஸ்ட். இப்ப அதுல வந்து இப்ப இங்க என்ன சொல்றாங்க? 313(1)B பாருங்க, ஷால் ஆஃப்டர் த விட்னஸ் ஃபார் ப்ராசிக்யூஷன் ஹேவ் பீன் எக்ஸாமின் அண்ட் பிஃபோர் ஹி இஸ் கால்ட் ஆன் ஃபார் ஹிஸ் டிஃபென்ஸ். பாருங்க, ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் எடுத்ததுக்கு பிறகு அக்யூஸ்ட் அவங்க தரப்பு சாட்சி ஏதாவது டிஃபென்ஸ் சாட்சி இருக்குதான்னு கேட்கறதுக்கு முன்னாடி, அப்படிதான் ரெண்டு ஸ்டேஜ். ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் எடுத்திருக்கணும், அக்யூஸ்ட் அவர் தரப்பு சாட்சியை வந்து டிஃபென்ஸ் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி என்ன செய்யலாம்? கொஸ்டின் ஹிம் ஜெனரலி ஆன் த கேஸ். கேஸ பத்தியான பொதுவான கேள்விகளை கேட்கலாம். சரிங்களா? பொதுவான கேள்விகளை கேட்கலாம். ஏன்னா ஆசா 1 இந்த சாட்சி சொல்லிக்கிறாரு, ஆசா 2 சாட்சி சொல்லிக்கிறாரு, ஆசா 3 இந்த சாட்சி சொல்லிக்கிறாரு, நீ என்ன சொல்றீங்க? ஐயா, அனைத்துமே பொய்யான சாட்சி. நல்லா பாருங்க, அது ரெண்டும் தெரிஞ்சுக்கிற விஷயம் என்னன்னா, அங்க குற்றச்சாட்டு வணையும் போது என்ன சொல்றீங்கன்னா பொய்யான குற்றச்சாட்டுன்னு சொல்லணும், பொய் குற்றச்சாட்டு. இங்க என்ன சொல்லணும்? பொய் சாட்சி. நம்ம ரெண்டையும் மாத்திரக்கூடாது. அது வந்து என்ன தெரியுது? சார்ஜ் வந்து பொய்யான சார்ஜுங்க, ஃபால்ஸ் சார்ஜ். அது வந்து சார்ஜ் குற்றச்சாட்டு, பொய்யான குற்றச்சாட்டு. இங்க என்னது? பொய் சாட்சி. குற்றச்சாட்டு சார்ஜ், இங்க வந்து பொய் சாட்சினா என்னது? ஃபால்ஸ் எவிடன்ஸ் அப்படின்றத சொல்லணும். அப்ப இந்த இடத்துல 313(1)B கேட்டாச்சு.
கேட்டதுக்கு பிறகு அடுத்தது என்ன செய்யலாம், கேட்டுட்டு அவர் எல்லாமே பொய் வழக்கு பொய் சாட்சி அப்படின்னு சொல்றாரு. அதை நம்ம வந்து ஜட்ஜஸ் எல்லாம் ரெக்கார்ட் பண்ணுவாங்க. ரெக்கார்ட் பண்ணதுக்கு பிறகு நீதிமன்றம் என்ன செய்வாங்கன்னா, சரி அரசு தரப்பு சாட்சி முடிச்சாச்சு, உங்களுக்கு வந்து கேள்வி கேட்டாச்சு, இப்ப உங்க தரப்புல ஏதாவது சாட்சி விசாரிக்கிறதுக்கு இருக்கா, இல்ல நீங்களே எதுவும் சாட்சியா இருக்க விரும்பீங்களா? ஆமாங்கய்யா நானே சாட்சியா இருக்கிறேன் அப்படின்னா பழைய ஓல்டு ஆக்ட்ல 315 சிஆர்பிசில அக்யூஸ்டே சாட்சியா இருக்கலாம்னு சொல்லி பெட்டிஷன் போடலாம். இப்ப வந்து இல்லங்கய்யா நான் சாட்சி இல்ல, ஆனா என் தரப்புல வந்து விசாரிக்கிறதுக்கான சாட்சி இருக்குங்கய்யா அப்படின்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்போ உன்னுடைய சாட்சிய பட்டியலை கொடுங்க அப்படின்னு நீதிமன்றம் கேட்பாங்க. சாட்சி பட்டியலை கொடுங்க, யார் யாரு சாட்சி வந்து உங்க சாட்சின்னு சொல்லி கொடுங்க அப்படின்னு பட்டியலை கேட்டு அந்த சாட்சிக்கெல்லாம் இவரே என்ன செய்யணும், ஐயா இந்த பட்டியல் இந்த இருக்குங்க நீதிமன்றத்துல கொடுக்கணும், என் தரப்புல எதிரி தரப்புல நான் விசாரிக்கக்கூடிய சாட்சியினுடைய பட்டியல் கொடுத்ததுக்கு பிறகு என்ன செய்யணும், அவர் அப்ளிகேஷன் போட்டு அந்த அப்ளிகேஷன்ல இந்தந்த சாட்சிகளுக்கெல்லாம் இந்த நீதிமன்றம் சரிங்க சம்மன் அனுப்பணும் அப்படின்னு கேட்கணும். அப்ப அவரு நீதிமன்றம் அந்த மாதிரி அப்ளிகேஷன் போட்ட உடனே எடுத்தோடனே அலோவ் பண்ணக்கூடாது. இவர் வந்து டிஃபென்ஸுக்கு வந்து வாய்ப்பு கொடுக்கணும், ஏன்னா ஆடி ஆல்டர் பாட்டுன்றது ஹியர் த போத் சைடு கொடுக்கணும். ஆனா அதே நேரத்துல இவர் அந்த போட்டிருக்கக்கூடிய அந்த விண்ணப்பம் சாட்சிகள் எல்லாம் அனுப்பக்கூடிய விண்ணப்பங்கள் பார்த்தா சாட்சி இத்தனை சாட்சி விசாரிக்கணும், அவர் வாட்டுக்கு ஒரு 25 சாட்சி இருக்கீங்கன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப 25 சாட்சியை வந்து விண்ணப்பம் கொடுத்தாருன்னா நீதிமன்றம் உடனே அலோவ் பண்ணிடலாமா அப்படின்னு பார்த்தா அந்த இடத்துல நீதிமன்றம் என்ன கன்சிடர் பண்ணுவாங்க அப்படின்னா, இவர் கொடுக்கக்கூடிய சாட்சிகள்லாம் இந்த வழக்குக்கு தேவையான சாட்சிகளா, இல்ல இந்த வழக்கை வேகமா முடிக்கிறதுக்காகத்தான் இவர் இந்த விண்ணப்பத்தை போட்டிருக்காரா, இல்ல அது காலதாமதப்படுத்துறதுக்காக இந்த விண்ணப்பத்தை ஃபைல் பண்ணிக்கிறாரான்னு பார்த்துட்டு இவர் கரெக்டான சாட்சியை தான் கொடுத்திருக்கிறாரு, இந்த சாட்சியெல்லாம் இவர் தரப்பு சாட்சியெல்லாம் விசாரிக்க வேண்டியது அவசியம் அப்படின்னு நீதிமன்றம் கருதுனா அவருடைய அப்ளிகேஷன்ஸ் வந்து விண்ணப்பத்தை வந்து ஏத்துக்கிட்டு அவர் தரப்பு எதிரி தரப்பு சாட்சிகளுக்கு என்ன செய்யலாம், டிஃபென்ஸ் விட்னஸ்க்கு சம்மன் அனுப்பி அவங்கள வரவழைச்சு உங்க தரப்பு சாட்சியத்தையும் உங்க தரப்பு ஆதாரங்கள் ஆவணங்களை கொண்டு வந்து தாக்கல் பண்ணுங்கன்னு சொல்லி ஆர்டர் போடலாம். இல்ல அவர் ஃபைல் பண்ண அந்த அப்ளிகேஷன் வந்து காலதாமதப்படுத்துறதுக்காக வித் இன்டென்ட் டு காஸ் டிலே அந்த மாதிரி ஒரு காரணத்துக்காக போட்டிருக்காரு நீதிமன்றம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பெட்டிஷனை டிஸ்மிஸ் பண்ணது மட்டும் இல்லாம காஸ்டை இம்போஸ் பண்ணலாம் அப்படின்றதுதான் செக்ஷன் 256. செக்ஷன் பழைய ஆக்ட்ல வந்து பாத்தீங்கன்னா டிஃபென்ஸ் விட்னஸஸ் வந்து பழைய ஆக்ட்ல வந்து 233, சிஆர்பிசில 233, இதுல வந்து புது ஆக்ட்ல என்டரிங் அப்பான்ஸ் டிஃபென்ஸ் வந்து 256. இதுல என்ன சொல்றாங்க, வேர் த அக்யூஸ்ட் இஸ் நாட் அக்யூட்டட் அண்டர் செக்ஷன் 255. பாருங்க 255. அப்புறம் ஏற்கனவே வந்து அந்த 232 சொன்ன பாருங்க அந்த அக்யூட்டல் போட்டிருக்காங்க இல்லையா, அதுல மாதிரி பண்ணலைனா 255ல பண்ணலைனா அந்த இதுல புது ஆக்ட்ல he shall be called upon to enter on his defense and adduce any evidence he may have support thereof. அடுத்து if the accused put any written statement the judge shall file it with the record. இப்ப டிஃபென்ஸ் விட்னஸோட சேர்ந்து அவர் ஏதாவது வந்து எங்க தரப்புல வந்து நான் இந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட்ஸ்லாம் இது பண்றீங்க, என்னுடைய வாதுரைகள் இருக்கு, இதை நீதிமன்றம் நீங்க நான் எழுத்துப்பூர்வமா கொடுக்குறேன், நீங்க இதை ஏத்துக்கிறேங்கன்னு சொன்னா அதையும் ரெக்கார்ட் பண்ணிக்கலாம். அவர் லிஸ்ட் ஆஃப் விட்னஸ் கொடுத்தாச்சுன்னா அதை பார்த்துட்டு அந்த அப்ளிகேஷனை பார்த்துட்டு என்ன செய்யலாம் பாருங்க, if the accused applies for the issue of any process for compelling the attendance of any witness or the production of any document thing, the judge பாருங்க shall issue such process unless இந்த இடத்துல பாருங்க unless he consider for reason to be recorded that such application should be refused on the ground that it is made for purpose of vexation or delay for defeating end of justice. பாருங்களேன் நீதிமன்றத்திற்கு அந்த இடத்துல என்ன செய்யலாம் அதிகாரம் கொடுத்திருக்காங்க, எதிரி வந்து தாக்கல் பண்ணக்கூடிய அந்த சாட்சியினுடைய அந்த விண்ணப்பங்கள் அவர் வந்து வழக்கை வந்து தாமதப்படுத்துறதுக்காக வந்து அதை தாக்கல் பண்ணிக்கிறார் இந்த விண்ணப்பம் அப்படின்னு நீதிமன்றம் தெரிஞ்சிச்சுன்னா அந்த பெட்டிஷன் என்ன செய்யலாம் டிஸ்மிஸ் கூட பண்ணலாம், அவருக்கு அந்த வாய்ப்பு கொடுக்காம இது பண்ணிக்கலாம். ஆனா அவர் தாக்கல் பண்ணிக்கிறது டிஃபென்ஸ் விட்னஸ் கரெக்டான விட்னஸ் கொடுத்திருக்கிறாரு, அவர் தரப்பு சாட்சியம் அவசியம் தெரிஞ்சிச்சுன்னா நிச்சயமாக நீதிமன்றம் அலோவ் பண்ணி அவங்க எவிடன்ஸை வந்து எதிர்த்தரப்பு எவிடன்ஸை என்ன செய்யலாம் எடுக்கிறது, ஒவ்வொரு சாட்சியெல்லாம் விசாரிச்சு டிஃபென்ஸ் விட்னஸ் எடுத்ததுக்கு பிறகு டிஃபென்ஸை க்ளோஸ் பண்ணுவாங்க. ஃபர்ஸ்ட் ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் முடிச்சதுக்கு பிறகு ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸை க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு 313(1)B கொஸ்டின் கேட்டது அந்த இது கேள்வி கேட்டதுக்கு பிறகு அதுக்கு பிறகு டிஃபென்ஸ் விட்னஸ்க்கு வந்து வாய்ப்பு கொடுத்து அந்த விட்னஸ் எல்லாம் எடுத்ததுக்கு பிறகு டிஃபென்ஸ் விட்னஸை க்ளோஸ் பண்ணியாச்சு.
இப்ப டிஃபென்ஸ் விட்னஸ் க்ளோஸ் பண்ணதுக்கு பிறகு அடுத்த ஸ்டேஜ் தான் ஆர்குமெண்ட். இப்ப இந்த ஆர்குமெண்ட்ன்றது என்ன? வாதங்கள். அத சொல்றாங்க. when examination of witnesses if any of defense is complete, அப்ப டிஃபென்ஸ் விட்னஸ் கம்ப்ளீட் ஆனதுக்கு பிறகு the prosecutor shall sum up his case and the accused or his advocate shall be entitled to reply. அப்ப ஆர்குமெண்ட் எப்படி ஓபன் பண்றது? டிஃபென்ஸ் விட்னஸ் முடிஞ்சதுக்கு பிறகு பிபிஏ கூப்பிட்டு ப்ராசிக்யூஷன் கூப்பிட்டு, சார் ப்ராசிக்யூஷன் ஆர்குமெண்ட்ஸ் என்ன சார் சொல்றீங்க, நீங்க ஆர்கியூ பண்ணலாம், சம்மப் பண்ணுங்க, தொடங்குங்க. அப்ப நம்ம ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு அதுக்கு என்ன டிஃபென்ஸ் அட்வொகேட்டோ இல்ல டிஃபென்ஸ் நீங்க என்னங்க ரிப்ளை கொடுக்குறீங்க, அந்த ரிப்ளை ஆர்குமெண்ட்டை கேட்கணும். ஆர்குமெண்ட்டை கேட்டதுக்கு பிறகு நல்லா பாருங்க, அடுத்த பாயிண்ட்ல ப்ரொவைடர் செக்ஷன்ல 257 BNSS ஆக்ட்ல ப்ரொவைடர்ல வேர் எனி பாயிண்ட் ஆஃப் லா. இப்ப வந்து ஒரு டிஃபென்ஸ் வந்து ஒரு கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் பண்றாரு, கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் பண்றாரு. அப்ப அந்த கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் பண்ணும்போது டிஃபென்ஸ் ரைஸ் பண்ணாங்கன்னா அவர் தான் அந்த ஆர்குமெண்ட்டை என்ன செய்யணும், பிகின் பண்ணணும் அப்படின்றத இந்த இடத்துல சொல்றாங்க. provided that where any point of law is raised by accused or his advocate, the prosecution may with the permission of the judge make his submission with regard to such point of law. ஒரு கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் பண்றான்னு வச்சுக்கோங்க. ஒரு கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் பண்ணாருன்னா என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஒரு கொஸ்டின் ஆஃப் லா ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப வந்து இந்த சார்ஜ் ஷீட்லாம் போட்டிருக்காங்கங்க, கேஸ் டிஃபென்ஸ்ல நடந்துச்சு, ஆனா இந்த சார்ஜ்ல சொல்லக்கூடியது வந்து சுப்ரீம் கோர்ட் வந்து ஸ்டக் டவுன் பண்ணிட்டாங்க. இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் 497ல ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு சொல்றேன், ஒரு 497 ஐபிசில பழைய ஆக்ட்ல அடல்ட்ரின்னு போட்டிருந்தாங்க. இப்ப அடல்ட்ரி வந்து அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லி ஜோசப் சைன் விசஸ் அந்த ஸ்டேட் கேஸ்ல வந்து இது பண்ணிட்டாங்க. இப்ப வந்து இவர் என்ன செய்யறாரு, 497ல இது சார்ஜ் போட்டு கோர்ட் வந்து ஃப்ரேம் பண்ணிருக்கு, ஆனா இது அன்கான்ஸ்டிடியூஷனல் இதாயிடுச்சு. இப்போ கொஸ்டின் லா படி வந்து பாத்தீங்கன்னா 497 சார்ஜே வராதுங்க, ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ஆல்ரெடி அவர் ஆபெக்ஸ் கோர்ட் டிக்ளேர் தட் இஸ் அன்கான்ஸ்டிடியூஷனல் சொல்லியாச்சு, இது எப்படி கொஸ்டின் ஆஃப் லா, இது வராதுங்கன்னு சொல்றாருன்னு வச்சுக்கோங்க. அப்ப அந்த டிஃபென்ஸ் என்ன செய்வாங்க அப்படின்னா, அவர் கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் பண்ணாங்கன்னா அப்ப அவர் தான் அந்த கொஸ்டின் ஆஃப் லாவை ஃபர்ஸ்ட் வந்து ரைஸ் பண்ணும் பொழுது அவர் அந்த கொஸ்டின் ஆஃப் லா விஷயமா ஆர்கியூ பண்ணணும். அப்ப அதுக்கு வந்து ப்ராசிக்யூஷன் என்ன செய்யணும், ரிப்ளை பண்ணணும் அப்படின்னு. அப்ப நம்ம ப்ராசிக்யூஷன் என்ன ரிப்ளை பண்ணுவாங்க, இல்ல சுப்ரீம் கோர்ட் ஸ்டக் டவுன் பண்ணது உண்மைதான், ஆனா இது ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டா இருக்கா இல்ல ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டிவா இருக்கா அப்படின்ற விஷயத்த நம்ம சொல்லி அதுக்கான ரிப்ளை கொடுக்கணும். சோ இந்த மாதிரி ஃபார் எக்ஸாம்பிள் இது சொன்னேன், இந்த ஒரு கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் பண்ணாங்கன்னா, யாரு கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் பண்ணாங்கன்னா டிஃபென்ஸ் ரைஸ் பண்றாங்க, அக்யூஸ்ட் ரைஸ் பண்ணாங்கன்னா அவர் தான் அந்த கொஸ்டின் ஆஃப் லா ரைஸ் பண்ணும் பொழுது கோர்ட்டோட பெர்மிஷன், நீதிமன்றத்தினுடைய பெர்மிஷன் அடிப்படையில ப்ராசிக்யூட்டர் என்ன செய்யணும், அதுக்கு ரிப்ளை பண்ணணும். ஆனா ஜென்ரலா ஆர்குமெண்ட் யார் கமெண்ட்ஸ் பண்ணணும்னா, ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் முடிஞ்சாச்சு, டிஃபென்ஸ் எவிடன்ஸ் முடிஞ்சதுக்கு பிறகு ப்ராசிக்யூட்டர் தான் ப்ராசிக்யூஷன் கேஸுடைய ஆர்குமெண்ட்டை கமெண்ட்ஸ் பண்ணி அதுக்கு அக்யூஸ்ட் தரப்பு அவங்க அட்வொகேட்டும் ரிப்ளை பண்ணணும். கொஸ்டின் ஆஃப் லா வந்து அக்யூஸ்ட் தரப்பு ரைஸ் பண்ணாங்கன்னா கொஸ்டின் ஆஃப் லாவை வந்து அவங்க சொல்லும் பொழுது கோர்ட்டோட பெர்மிஷன் அடிப்படையில, நீதிமன்றத்தினுடைய பெர்மிஷன், நல்ல முக்கியமான பாயிண்ட் எடுத்தோட சொல்லக்கூடாது, வித் ஆனர் பெர்மிஷன், வித் இஸ் கோர்ட் பெர்மிஷன், நான் வந்து ஐ வாண்ட் டு ரிப்ளை ப்ராசிக்யூஷன் சொல்றோம், அப்ப ப்ராசிக்யூஷன் ரிப்ளை பண்ணணும் அப்படின்றத ஆர்குமெண்ட் ஸ்டேஜ்ல கொண்டு வந்திருக்காங்க. செக்ஷன் 257 BNSS ஆக்ட்ல அதுல வந்து பாத்தீங்கன்னா செக்ஷன் 234 ஓல்டு ஆக்ட்ல 234. இப்ப அடுத்து பாருங்க ஜட்ஜ்மெண்ட். இப்ப வந்து ஆர்குமெண்ட் பண்ணியாச்சு, இப்ப வந்து ஜட்ஜ்மெண்ட், அடுத்து ஜட்ஜ்மெண்ட் தீர்ப்பு தானே கொடுக்கணும். இப்ப தீர்ப்பு பாருங்க, புது ஆக்ட்ல 258 ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அக்யூட்டல் ஆர் கன்விக்ஷன். இப்ப ஒரு செஷன்ஸ் கோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறது பழைய ஆக்ட் வந்து இதுல வந்து சிஆர்பிசில 235ல கொடுத்தாங்க, இப்ப புது ஆக்ட்ல BNSSல 258ல கொடுக்குறாங்க, 58ல சொல்றாங்க. இப்ப அக்யூட்டல் ஜட்ஜ்மெண்டா இருந்தா பழைய ஆக்ட்ல 235(1), கன்விக்ஷன் ஜட்ஜ்மெண்டா இருந்தா 235(2) சிஆர்பிசி. புது ஆக்ட்ல இப்ப இருக்க BNSS ஆக்ட்ல ஜட்ஜ்மெண்ட் வந்து அக்யூட்டல் ஜட்ஜ்மெண்டா இருந்தா 258(1), கன்விக்ஷன் ஜட்ஜ்மெண்டா இருந்தா 258(2). இப்ப இந்த ஜட்ஜ்மெண்ட்ல என்ன சொல்றாங்க பாருங்க, 258(1ல நியூ ஆக்ட்ல ஆஃப்டர் ஹியரிங் த ஆர்குமெண்ட்ஸ் அண்ட் பாயிண்ட்ஸ் ஆஃப் லா இஃப் எனி, the judge shall give a judgment in the case as soon as possible within a period of 30 days. சார் இதுல பாருங்க, பழைய ஆக்ட்ல வந்து ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கிறதுக்கு டைம் ஃப்ரேம் கிடையாது, இதுல சிஆர்பிசில.
இப்ப இந்த புது ஆக்ட்ல வந்து இன்செஷன் பண்ண இந்த ஆக்ட்ல வந்து என்ன செய்றாங்கன்னா 258ல ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறதுக்கே டைம் ஃபிக்ஸ் பண்றாங்க. ஜட்ஜ்மெண்ட் வந்து 1 மாசம் 2 மாசம் 6 மாசம் அப்படிலாம் இழுக்க கூடாது. வேகமா as soon as possible. முக்கியமானதை பாருங்களேன். as soon as possibleனா முடிந்த அளவுக்கு within period of 30 days from the date of completion of argument. ஆர்குமெண்ட் முடிஞ்சதுக்கு பிறகு within 1 monthக்குள்ள முடிஞ்ச அளவு என்ன செய்யணும், ஜட்ஜ்மெண்ட்டை அந்த நீதிமன்றம் பகிரணும் அப்படின்னு சொல்றாங்க. ஜட்ஜ்மெண்ட்டை சொல்லணும் அப்படின்றாங்க. அந்த இது which may extended to period of 45 days for reason to be recorded in right. அந்த 30 நாள்ன்றது அந்த நீதிமன்றம் தகுந்த காரணம் சொன்னா 45 நாள் வரையும் எடுத்துக்கலாம். ஜட்ஜ்மெண்ட் சொல்றதுக்கு 45 நாள் எப்ப இருந்து ஆர்குமெண்ட் முடிஞ்சு 45 நாள் வரையும் எடுத்துக்கலாம். ஃபர்ஸ்ட் as soon as possible 30 நாளைக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும். அப்படி கொடுக்க முடியல, ஏதோ ஒர்க் பார்டன் இருக்கு, ஒரு அட்மினிஸ்ட்ரேஷன் கிரவுண்ட்ஸ், ஜட்ஜ்மெண்ட் கொடுக்க முடியல அப்படின்னு சொன்னா 45 நாளுக்குள்ள கொடுக்கணும் அப்படின்றத அது காரணம் சொல்லி அந்த 45 நாள் காரணத்தை எக்ஸ்டெண்ட் பண்றதுக்கு என்ன காரணம் சொல்லி அந்த 45 நாளுக்குள்ள ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கணும் அப்படின்றதா இது. அடுத்து if the accused, ரெண்டாவது பாயிண்ட், if accused is convicted, நல்லா பாருங்க, if accused is convicted the judge shall unless he proceed in accordance with the provisions of section 401 hear the accused on the question of sentence then pass sentence on him according to law. பாருங்க, இப்ப அக்யூஸ்ட் வந்து கன்விக்ஷன் பண்ணியாச்சுன்னா இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா கன்விக்ஷன் பண்ண அன்னைக்கு அவருக்கு தண்டனையும் சொல்லிடலாம். இப்ப தண்டனை சொல்றதுக்கு சரிங்களா, இப்ப வந்து உங்களை வந்து நீதிமன்றம் உங்க மேல கொடுக்கக்கூடிய குற்றத்தை வந்து அரசு தரப்புல நிரூபிச்சதுனால இந்த நீதிமன்றம் வந்து உங்களை குற்றவாளி என்று கருதுகிறது. உங்களை இந்த குற்றவாளி என்று இந்த நீதிமன்றம் உங்களை சொல்லுது. உங்களுக்கு உங்களுக்கு வழங்க இருக்கக்கூடிய அந்த தண்டனையை பத்தி நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க அப்படின்னு அக்யூஸ்ட கேட்கணும். அந்த குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ் அதை பத்தி இப்ப நீதிமன்றம் உங்களை கன்விக்ஷன் பண்ணியாச்சு, நீங்க குற்றவாளின்னு சொல்லி தீர்ப்பாயிருச்சு. ஆனா உங்களுக்கு இந்த நீதிமன்றம் தண்டனை வழங்க போகுது. உங்களுக்கு அந்த நீதிமன்றம் வழங்கக்கூடிய தண்டனையை பத்தி அந்த குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸை பத்தி நீங்க ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா அப்படின்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, ஐயா நான் அந்த மாதிரிங்க முதல் குற்றவாளிங்க, ஏதோ இதாயிருச்சு, எனக்கு வந்து நான் ஒரு குடும்பத்துல ஒரு ஆளு தான் இருக்கிறேன், நான் இனிமே குற்றம் செய்ய மாட்டேன், என் குடும்பம் வந்து என்னை நம்பிதான் இருக்கு, அதனால குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க அப்படின்னு கேட்பாங்க. குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ், குறைஞ்சபட்ச தண்டனை கொடுங்கன்னு கேட்பாங்க. அப்ப அந்த குறைந்தபட்ச தண்டனை கொடுங்க, அந்த குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ் கேட்கறதுக்கு டேட் நீதிமன்றம் போடலாமா அப்படின்னா கண்டிப்பா போடலாம். சரிங்களா, குறைந்தபட்ச தண்டனை கொடுக்கறதுக்கு நீதிமன்றம் கேட்கலாம்னா கண்டிப்பா கேட்கலாம் அப்படின்றதுதான் இந்த ஜட்ஜ்மெண்ட் ஆஃப் அக்யூட்டல் ஆர் கன்விக்ஷன். அதுதான் வந்து இந்த இடத்துல வருதுங்க. இப்ப அடுத்து முக்கியமானது ப்ரீவியஸ் கன்விக்ஷன். செஷன்ஸ் கேஸ்ல பாத்தீங்கன்னா இப்ப வந்து ப்ரீவியஸ் கன்விக்ஷன் 259 இதுல என்ன சொல்றாங்க, ப்ரீவியஸ் கன்விக்ஷன்னா என்ன? இப்ப நம்ம பழைய ஆக்ட்ல எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சாரி ஐபிசில வந்து இப்போ வந்து 75 ஐபிசி அப்படின்னு சொல்லுவோம். பிளஸ் வந்து சார்ஜ்ல இப்ப வந்து 211 பழைய சிஆர்பிசில பாத்தீங்கன்னா செக்ஷன் 211 சப் கிளாஸ் 7ல இப்ப அதுல வந்து என்ன சொன்னா சார்ஜ் ஷீட்ல வந்து என்ன சொல்லிருப்பாங்க 75 ஐபிசின்னு ஒரு இதுல போட்டிருப்பாங்க. இல்லைன்னா என்ன சொல்லிருப்பாங்க, இப்ப இந்த கேஸ்ல வந்து அக்யூஸ்டுக்கு இந்த நீதிமன்றம் செஷன்ஸ் கேட்ல தண்டனை கொடுத்தாச்சு, அவருக்கு தண்டனை ப்ரொனவுன்ஸ் பண்ண போறாங்க. அப்ப ப்ராசிக்யூட்டர் என்ன செய்வாங்க அப்படின்னா எந்திரிச்சு அவர் ப்ராசிக்யூஷன் என்ன சொல்லணும்னா, இந்த நீதிமன்றம் இவரை குற்றவாளின்னு சொல்லிருச்சு, இவருக்கு தண்டனை கொடுக்க போறது உண்மைதான் கொடுக்குறீங்க, ஆனா ப்ராசிக்யூஷன் தரப்புல ஒரு சப்மிஷன் பண்றோம், என்னங்க இவர் இந்த மாதிரி குற்றச்செயல்ல ஏற்கனவே செஞ்சு அவர் ஏற்கனவே ப்ரீவியஸ் கன்விக்ஷன் இப்ப வந்து ப்ரீவியஸ் கன்விக்ஷன் ப்ரீவியஸ் அப்ப வந்து என்னன்னா ப்ராசிக்யூஷன் வந்து அவங்க என்ன செய்வாங்க, இப்ப வந்து ஒரு கேஸ்ல ஒரு செஷன்ஸ் கேஸ்ல தண்டனை கொடுத்தாச்சு, ஜட்ஜ்மெண்ட் கொடுத்து அவனுக்கு கன்விக்ஷன் கொடுத்தாச்சு. அப்ப வந்து என்னன்னா அக்யூஸ்ட கேட்பாங்க, உனக்கு கொடுக்கக்கூடிய தண்டனை பத்தி நீ என்னப்பா சொல்ற அப்படின்னு குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ் கேட்கணும். அதுக்கு ஒரு டேட் போடுவாங்க. அப்ப அடுத்த நாள் டேட் போடுறாங்கன்னு வச்சுக்கோங்க. அப்ப ப்ராசிக்யூஷன் தரப்புல எப்படி என்ன சொல்லலாம்னா, இவருக்கு தண்டனையை குறைக்காதீங்க, ஏன்னா இவர் ஏற்கனவே இதே மாதிரி குற்றச்செயல செஞ்சு நீதிமன்றத்தினால தண்டிக்கப்பட்டிருக்காரு அப்படின்னு சொல்லி நம்ம என்ன செய்யலாம், ப்ராசிக்யூஷன் தரப்பு அரசு தரப்பு என்ன செய்வாங்க, அதுக்கான ஆதாரங்களை நீதிமன்றத்துல கொடுக்கும் பட்சத்தில் எல்லாம் பாருங்க, அப்படி கொடுக்கும் பொழுதுதான்
அவருக்கு தண்டனை கொடுக்கறது அதிகப்படுத்தக்கூடியது. இவருக்கு 75 ஐபிஎஸ்ல தண்டனை கொடுங்க, அதிகமா கொடுங்க அப்படின்னு சொல்ல போது அந்த மாதிரி ஆதாரங்களை ப்ராசிக்யூஷன் தரப்பு கொடுத்ததுக்கு பிறகுதான் அந்த நீதிமன்றம் அது விஷயமாக அதிகபட்ச தண்டனை கொடுப்பது விஷயமாக சாட்சியத்தை எடுக்கணும். அதுக்கு முன்னாடி 75 ஐபிஎஸ்ல சார்ஜ் ஷீட்ல சொல்லியிருந்தா கூட நீதிமன்றம் குற்றச்சாட்டு வணையும் பொழுது 75 ஐபிஎஸ்ல என்கேஜ்மெண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட்டுக்கு 75 ஐபிஎஸ்ல சார்ஜ் ஃப்ரேம் பண்ணவே கூடாது. எப்ப 75 ஐபிஎஸ்ல எவிடன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டா, பழைய 75 ஐபிஎஸ் பழையது, எப்ப எவிடன்ஸ் எடுக்கலாம் அப்படின்னு கேட்டா, ஒரு குற்ற வழக்குல குற்றம் சாட்டப்பட்டவர் தண்டனை ஆயிட்டாருன்னு சொன்னதுக்கு பிறகு குவாண்டம் ஆஃப் சென்டென்ஸ் கேட்கும் பொழுது, டேட் பிக்ஸ் பண்ணும் பொழுது, அப்ப ப்ராசிக்யூஷன் இவர் ஏற்கனவே குற்றச்செயல ஈடுபட்டு தண்டனை அடைந்தவர், அதனால இவருக்கு குறைந்தபட்ச தண்டனை கொடுக்காதீங்க, இந்த இருக்கு பாருங்க ஆதாரம், இவர் ஏற்கனவே இந்த கோர்ட் ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, இந்த ஜெயில அவர் இருந்திருக்கிறாரு, அதுக்கான உத்தரவு இருக்கு, இத பெரிசல் நீதிமன்ற பெரிசல் பண்ணி இவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கணும் அப்படின்னு கேட்கும் பொழுதுதான் அப்பதான் என்ன செய்வாங்க, இந்த 75 ஐபிசி சம்பந்தப்பட்ட சார்ஜ் அது விஷயமாக நீதிமன்றம் அரசு தரப்பு எவிடன்ஸ எடுக்கணும், சாட்சியத்தை அப்ப எடுக்கணும். வெறும் டாக்குமெண்ட்ஸ் மட்டும் பார்க்க கூடாது. அப்ப என்ன செய்வாங்கன்னா அந்த ஐஓ இல்லைன்னா அந்த ஜெயில் அத்தாரிட்டி இல்லைன்னா வேறு இது அந்த டாக்குமெண்ட்ஸ் எவிடன்ஸை எடுத்ததுக்கு பிறகு கரெக்டா இருக்கு, இவர் கன்விக்ஷன் ஏற்கனவே வாங்கியிருக்கிறாரு, அதனால இவருக்கு அதிகபட்ச தண்டனை வழங்கலாம் அப்படின்னு சொல்லி என்ன செய்யலாம், அப்ப சார்ஜ் ஃப்ரேம் பண்ணலாம். ஃப்ரேம் பண்ணதுக்கு பிறகு கூடுதலான தண்டனையை அப்பதான் கொடுக்க முடியும். அதுதான் ப்ரீவியஸ் கன்விக்ஷன் அப்படின்ற ஹெட்ஸ்ல போட்டிருக்காங்க. இது ப்ரீவியஸ் கன்விக்ஷன்ன்றது பாத்தீங்கன்னா ஓல்டு ஆக்ட்ல சிஆர்பிசில 236ல சொல்லியிருக்காங்க. புது ஆக்ட்ல பிஎன்எஸ்எஸ்ல ப்ரீவியஸ் கன்விக்ஷன்றது 259ல சொல்லியிருக்காங்க. என்ன பாருங்க, நல்லா பாருங்க. In a case where a previous conviction is charged under provision subsection 7 234, இப்ப இந்த 234 subclass 7ன்றது பழைய ஆக்ட்ல 211 subclass 7, இப்ப இந்த புது ஆக்ட்ல 234 7, பழைய சிஆர்பிசில 211 subclass 7. அத சொல்லிட்டு the accused does not admit that, அவர் நம்ம சார்ஜ் ஷீட்ல 211 subclass 7ல சொல்லியிருப்போம், 75 ஐபிஎஸ்ல நீங்க பண்ணிருப்போம், சார்ஜ் ஷீட்ல சொல்லியிருப்போம். ஆனா இவன் தண்டனை கொடுக்கும் பொழுது இல்லங்க அப்படிலாம் நான் ப்ரீவியஸ் கன்விக்ஷன் ஆகலைங்க அப்படின்னு அவன் மறுக்கிறான், அட்மிட் பண்ணல, ஒத்துக்கல அப்படின்னு சொன்னா பாருங்க, the accused does not admit that he has been previously convicted as alleged in the charge. The judge may என்ன கொடுக்குறாங்க, may after he has convicted, இந்த கேஸ்ல convicted பண்ணதுக்கு பிறகு after he has convicted the said accused under section 252 or 258 take evidence. நல்லா பாருங்க, கன்விக்ஷன் பண்ணதுக்கு பிறகுதான் take evidence in respect of alleged previous conviction. இந்த previous conviction பத்தி ப்ராசிக்யூஷன் சொன்னதை பத்தி எவிடன்ஸ் அப்புறம் தான் எடுக்கணும். எப்ப கன்விக்ஷன் பண்ணதுக்கு பிறகு. கன்விக்ஷன் பண்றதுக்கு முன்னாடியோ ட்ரையல் ஸ்டேஜ்லயோ சார்ஜ் ஃப்ரேம் ஸ்டேஜ்லயோ இந்த ப்ரீவியஸ் கன்விக்ஷனை பத்தி சார்ஜ் ஃப்ரேம் பண்ணக்கூடாது, எவிடன்ஸ் எடுக்கக்கூடாது அப்படின்றத 259. அதுல and shall record a finding thereon. அதுக்கு அடுத்து provided முக்கியம், provided that no such charge shall be read out by judge, nor shall the accused be asked to believe, nor shall previous conviction be referred by the prosecution and in evidence adduced by it unless until the accused has been convicted 252 or 252. என்ன சொல்றாங்க, 252லயும் சரி plead of guilty, அவன் குற்றத்தை ஒத்துக்கிட்டாலும் சரி இல்ல கேஸ் நடத்தி அவன் கன்விக்ஷன் கொடுத்தாலும் சரி, கன்விக்ஷன் கொடுக்காத வரையும் இந்த கேஸ்ல அவன் கன்விக்ஷன் கொடுக்காத வரையும், குற்றம் சாட்டப்பட்டவருக்கு கன்விக்ஷன் கொடுக்காத வரையும் நீதிமன்றமோ இல்ல அரசு தரப்போ இல்ல இதோ அரசு தரப்பு சாட்சியம் கொடுக்க முடியாது, நீதிமன்றம் அது விஷயமாக என்ன செய்யலாம், சார்ஜ் ஃப்ரேம் பண்ணக்கூடாது. அப்ப எப்ப ஃப்ரேம் பண்ணலாம் அப்படின்னா கன்விக்ஷன் கொடுத்ததுக்கு பிறகுதான் அரசு தரப்பு ப்ரீவியஸ் கன்விக்ஷனை பத்தி டாக்குமெண்ட் கொடுக்கும் பொழுது அது விஷயமா எவிடன்ஸ் எடுத்து திருப்பி அந்த எவிடன்ஸை பேஸ் பண்ணி தான் திருப்பி என்கேஜ்மெண்ட் ஆஃப் பனிஷ்மெண்ட் கொடுக்கணும். அதுக்கு முன்னாடி நீதிமன்றம் அந்த மாதிரி என்ன செய்யலாம், 75 ஐபிசி செக்ஷன் 211 சப்கிளாஸ் 7 சிஆர்பிசில இருக்க விஷயத்தை பத்தி எவிடன்ஸ் எதுவும் ட்ரையல் அப்பவே எடுக்க கூடாது. பிஃபோர் கன்விக்ஷன் அந்த மாதிரி பண்ணக்கூடாது. கன்விக்ஷன் பண்ணதுக்கு பிறகுதான் ப்ரீவியஸ் கன்விக்ஷனை பத்தியே எவிடன்ஸ் எடுத்து
பேசணும் அப்படின்றதுதான் 259 BNSS ஆக்ட். இப்ப இதுதான் வந்து இந்த சம்மரி, சாரி இதுதான் செஷன்ஸ் கேஸோடைய ட்ரையல். இப்ப அந்த இது வந்து ப்ரொசீஜர். அடுத்தது பாருங்க 260ல ஒரு சின்ன பாயிண்ட், இது நல்ல பாயிண்ட் தான். ப்ரொசீஜர் இன் கேசஸ் இன்ஸ்டிடியூட்டட் அண்டர் செக்ஷன் சப்கிளாஸ் 2 ஆஃப் 222. இது என்ன அப்படின்னு கேட்டா, இப்ப நம்ம சிஆர்பிஸ்ல பழைய ஆக்ட்ல 199(2) இப்போ ஒரு டெஃபமேஷன் கேஸ். இப்போ வந்து ஐபிசில பழைய ஆக்ட்ல 499, 500, 501 அண்ட் 502 ஐபிசி வந்து டெஃபமேஷன், அவதூறு. இப்ப அவதூறுனா என்ன நம்ம அப்படின்னு சொல்லணும்னா சிம்பிளா சொல்லிடுறேன். அவதூறு என்பது என்னன்னா, ஒருத்தரை அவருடைய மற்றவங்களுடைய பார்வையில அவர் வந்து வாய்மொழியாகவோ எழுத்து மூலமாகவோ இல்ல சைகைகள் மூலியமாகவோ ஒரு வேர்டை யூஸ் பண்ணியோ சொற்களையோ இல்ல பாட்டு மூலமாகவோ ஒரு அவதூறான விஷயங்களை பரப்பி அதனால அடுத்தவர்கள் மத்தியில பொது இடத்துல வைத்து தன்னை வந்து தனக்குறைவா அவமானப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி எனக்கு அவதூறா ஏற்பட்டுருச்சு, அதனால அதை வந்து நான் அடுத்தவங்களோட மத்திய அமாங் அதர்ஸ் வியூ மத்தியில நான் வந்து தாழ்வு எழுதப்பட்டேன், அவமானப்பட்டேன், எனக்கு வந்து இகழ்ச்சியா இருக்கு அப்படின்னு சொல்லி அவதூறா ஏற்பட்டுருச்சுன்னு சொன்னா அவர் என்ன செய்யலாம் அப்படின்னா, பழைய ஓல்டு ஆக்ட்ல சிஆர்பிசில 199 அதுலதான் ப்ரொசீஜர் சொல்றாங்க. அவதூறுக்கு நம்ம என்ன செய்வாங்க, நிறைய பேரு நேரடியா போலீஸ் ஸ்டேஷன்ல போய் கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க. போலீஸ் என்ன செய்வாங்க, உடனே போன் பண்ணி சார் அவதூறுன்னு சொல்லி கம்ப்ளைண்ட் கொடுக்குறாங்க சார், இதுல நாங்க என்ன ஆக்ஷன் எடுக்கிறதா எடுக்க கூடாதா அப்படின்னு எங்கிட்ட போன் பண்ணி கேட்பாங்க. சோ அவதூறை பொறுத்தவரையும் போலீஸுக்கு டைரக்டா எஃப்ஐஆர் பதிவு பண்றது, வழக்கு பதிவு பண்றதுக்கு முகாந்திரம் கிடையாது. அவதூறுக்கு என்ன செய்யலாம் அப்படின்னா, அவரு பழைய சிஆர்பிசில சொல்லப்பட்டிருக்கக்கூடிய செக்ஷன் 2Dல வந்து கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்பாங்க. கம்ப்ளைண்ட் சொல்லியிருப்பாங்க 2Dல வந்து சிஆர்பிசில 2Dல கம்ப்ளைண்ட் என்ன சொல்லியிருப்பாங்க, ஒருவர் தனக்கு தெரிந்த அல்லது தெரியாத ஒருவர் தனக்கு எதிராக ஒரு குற்றச் செயலை செய்திருக்கிறார் என்று நீதிமன்றத்தில் நேரடியாகவோ வாய்மொழியாகவோ நேரடியாக நீதிமன்றத்துக்கு சென்று தனக்கு எதிராக என்ன குற்றம் செய்யப்பட்டிருக்கிறது என்பதை எழுத்து மூலமாக வாய்மொழியமாக செய்யப்படும் கூற்றுதான் கம்ப்ளைண்ட் அப்படின்னு சொல்றாங்க. இப்ப அந்த கம்ப்ளைண்ட என்ன செய்யலாம், இவரு 199 அந்த சிஆர்பிசில பழைய ஆக்ட்ல 199, புது ஆக்ட்ல 222. இந்த 222 ஆக்ட்ல புது ஆக்ட்ல செக்ஷன்ல 222ல சொல்றாங்க, நீ வந்து டெஃபமேஷனா இருந்துச்சுன்னா நீ வந்து பிரைவேட் கம்ப்ளைண்ட் தான் நீதிமன்றத்துல ஃபைல் பண்ணணும். அப்ப அந்த நீதிமன்றத்துல அது ஒரு கேள்வி, செஷன்ஸ் கோர்ட்ல ஃபைல் பண்றதா இல்ல மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஃபைல் பண்றதா சார், அது ஒரு கேள்வி. அதுக்கு பழைய ஆக்ட்லயும் சரி இந்த ஆக்ட்லயும் சரி எல்லாமே சொல்லியிருக்காங்க, செஷன்ஸ் கோர்ட்லயும் ஃபைல் பண்ணலாம், மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் ஃபைல் பண்ணலாம். சரிங்களா? இப்போ ஒருத்தர் வந்து இப்ப நான் அவமானப்பட்டார் அப்படின்னா டெஃபமேஷன்ல பக்கத்துல அவர் எந்த வீட்டுல எங்க குடியிருக்கிறாரோ இல்ல சம்பவம் எங்க நடக்குதோ அந்த ஜூரிஸ்டிக்ஷன் கோர்ட்ல இருக்கக்கூடிய மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல அவர் டெஃபமேஷன் ஃபைல் பண்ணலாம். அவதூறு என்னை வந்து இந்த இடத்துல பொது இடத்துல வச்சு பேசிட்டாரு, அப்ப அந்த கோர்ட்ல வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல வந்து அவர் அவதூறு ஃபைல் பண்ணலாம். இப்ப இந்த செஷன்ஸ் கோர்ட்ல இப்ப இந்த இதை பொறுத்தவரையும் பாத்தீங்கன்னா, இந்த ப்ரொசீஜர் செக்ஷன் 260 BNSS ஆக்ட்ல என்ன சொல்றாங்க அப்படின்னா, இந்த அவதூறையே ஒரு நம்ம நாட்டினுடைய ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, பிரதம மந்திரி, கவர்னரு, ஸ்டேட் கவர்னரு, ஒரு பப்ளிக் சர்வன்ட்ஸ் இல்லைன்னா வந்து மினிஸ்டர்ஸ் இவங்க மேல ஒரு அவதூறா போட்டுரும். சீஃப் மினிஸ்டர்ஸ் இவங்க மேல ஒரு அவதூறா ஒருத்தவங்க சொல்றாங்க. அப்ப அந்த அவதூறா சொல்லக்கூடியது அந்த ஜனாதிபதியும் துணை ஜனாதிபதியும் பிரதமர் வந்து நீதிமன்றத்துல செஷன்ஸ் கோர்ட்லயும் வந்து மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்லயும் வந்து கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ண முடியுமா? முடியாது, முகாந்திரம் இல்ல. அதுக்கு கான்ஸ்டிடியூஷன்ல இருக்குது, அதை நம்ம சொல்லிடுவோம். இப்ப அதனால அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னா, அவங்க சார்பாக, சரிங்களா, அவங்க சார்பாக அந்த அவதூறு குற்றச்செயல் எந்த இடத்துல நடந்துச்சோ இப்ப வந்து அவங்க என்ன செய்யலாம், அந்த இடத்துல நடந்தக்கூடிய மாவட்டத்தின் நீதிபதி, சாரி மாவட்ட நீதிமன்றத்தினுடைய அரசு வழக்கறிஞர் பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் என்ன செய்வாங்க, அவங்க சார்பாக இந்த மாதிரி தமிழக முதலமைச்சரு, இந்த மாதிரி இந்திய பிரதமரு, இந்த மாதிரி கவர்னரு, இந்த மாதிரி மினிஸ்டர்ஸ் இவங்க மேல அவதூறா இவங்க பேசிட்டாங்க, இது வந்து பொதுமக்கள் மத்தியில அவங்களுக்கு ஒரு களங்கத்தை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி அந்த பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் எங்க அந்த அவதூறு செயல் நடந்துச்சோ அந்த மாவட்டத்தினுடைய பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் 6 மாத காலத்துக்குள், நல்லா பாத்துக்கிறோம், 6 மாத காலத்துக்குள் எழுத்து மூலமான முறையீடை
மாவட்ட நீதிமன்றத்துல தாக்கல் பண்ணக்கூடிய ப்ரொசீஜர் தான் இந்த 199ல சொல்லியிருக்குது. அந்த 199ல தான் அந்த ப்ரொசீஜரை சொல்லியிருக்குது. பழைய சிஆர்பிசில 199, இப்ப பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்ல 222 பிஎன்எஸ்எஸ் ஆக்ட். அந்த ப்ரொசீஜரை எப்படி இது பண்றது அப்படின்னு சொல்றது தான் இந்த ப்ரொசீஜர் இன் கேசஸ் இன்ஸ்டிடியூட்டட் அண்டர் சப்செக்ஷன் 2 செக்ஷன் 222 அப்படின்றத இப்ப அந்த அவதூறு வழக்க பிபி ஃபைல் பண்ணிட்டாரு. அவர் ஃபைல் பண்ணா என்ன மாதிரி ப்ரொசீஜரை பண்ணணும் அப்படின்றத தான் இந்த பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்ல செக்ஷன் 260 பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்ல சொல்லிக்கிறாங்க. இப்ப ரீசெண்டா ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா, நம்ம டெல்லி முதலமைச்சர் வந்து அவர் வந்து இந்த மனோஜ்குமார் விசஸ் வந்து மணிஷ் திவார் சிசோடியான்னு ஒரு இது, அந்த கேஸ்ல வந்து இப்ப சுப்ரீம் கோர்ட்லயே ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. இந்த ஜட்ஜ்மெண்ட்டை பேஸ் பண்ணி 2022ல சுப்ரீம் கோர்ட்ல ஒரு ஜட்ஜ்மெண்ட்ஸ் கொடுத்திருக்காங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா பழைய சிஆர்பிசி ஆக்ட்ல செக்ஷன் 199 சப் கிளாஸ் 2வையும் 237 சிஆர்பிசியையும் கிளப் பண்ணி என்ன ப்ரொசீஜர் அப்படின்றது விஷயத்துக்கு டெஃபமேஷன் கேஸுக்கு என்ன ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்றதான் அந்த கேஸ்ல சொல்லியிருப்பாங்க. சரிங்களா? அதுல வந்து பாத்தீங்கன்னா அந்த டெல்லி துணை முதலமைச்சரை ஒருத்தர் வந்து என்ன செய்வாரு, அவதூறா பேசிட்டாரு அப்படின்னு சொல்லி அவர் பிரைவேட் கம்ப்ளைண்ட் ஃபைல் பண்ணி அதுல வந்து அந்த வழக்கு விஷயமா டிஸ்கஸ் பண்ணியிருப்பாங்க. அந்த ஜட்ஜ்மெண்ட் 2022ல வந்திருக்கு. அந்த ஜட்ஜ்மெண்ட்டை பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், மனோஜ்குமார் வெர்சஸ் வந்து மணிஷ்குமார் திவாரி சிசோடியா அப்படின்னு சொல்லி போட்டீங்கன்னா அந்த 2022 ஜட்ஜ்மெண்ட்ல சுப்ரீம் கோர்ட் எலாபரேட்டா அதை டீல் பண்ணிருப்பாங்க அந்த கேஸ் ஜட்ஜ்மெண்ட்ஸ். ஸோ இப்போ வந்து 260 சிஆர்பிசில இதுல வந்து இந்த மாதிரி 260 பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்ல இது எதுக்குன்னா டெஃபமேஷன் சம்பந்தப்பட்ட ஒரு ப்ரொசீஜர். இப்போ உங்களுக்கே வருது ஒரு டெஃபமேஷன், இப்போ எந்த கோர்ட்ல ஃபைல் பண்ணணும் அப்படின்ற ஒரு டவுட் வந்துச்சுன்னா நீங்க பழைய ஓல்டு ஆக்ட்ல 199 சப் கிளாஸ் 2 சிஆர்பிசியையும் நியூ ஆக்ட்ல செக்ஷன் 260 பிஎன்எஸ்எஸ் ஆக்டையும் அதே மாதிரி செக்ஷன் 222 பிஎன்எஸ்எஸ் ஆக்டையும் பார்த்துட்டோம்னா அதுல தெளிவா சொல்லியிருப்பாங்க என்னென்ன ப்ரொசீஜரு எப்ப பண்ணணும், 6 மாசத்துக்குள்ள பண்ணணும். இப்ப அதுலயே வந்து ஒரு பிபி ஃபைல் பண்றாரு. ஃபைல் பண்ணது வந்து ஒரு அக்யூஸ்ட் ஒருத்தர் மேல பண்ணாரு, நீ வந்து இந்த மாதிரி வந்து முதலமைச்சரை தப்பா பேசிட்ட, கவர்னரை தப்பா பேசிட்ட அப்படின்னு. ஆனா அந்த கேஸ்ல வந்து அவர் வந்து விடுதலை வாங்கிறாரு. அப்ப அந்த பிபி ஃபைல் பண்ணது வந்து ஒரு தப்பான ஒரு முகாந்தத்தின் அடிப்படையில் ஃபைல் பண்ணிட்டாரு, எனக்கு காம்பன்சேஷன் கொடுங்க அப்படின்னு கேட்கலாமா அந்த அக்யூஸ்ட் அப்படின்னு கேட்டா கேட்கலாம் அப்படின்ற ப்ரொசீஜரை தான் இங்க வந்து செக்ஷன் 260ல சொல்லியிருக்கிறாங்க. 5000 ரூபாய்க்கு மேல 5000 ரூபாய்க்குள்ள நாட் எக்ஸீட் 5000 rupees வரையும் காம்பன்சேஷன் கொடுக்கலாம். அந்த காம்பன்சேஷனை எப்ப வாங்குறது என்னன்ற ப்ரொசீஜரை தான் 260 சிஆர்பிசில 260 பிஎன்எஸ்எஸ் ஆக்ட்ல சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்ப நம்மளுக்கு சாப்டர் நம்பர் 19 சரிங்களா, பாரதிய என்னதுங்க அந்த பிஎன்எஸ்எஸ் நாகரிக் சுரக்ஷா சங்கீதா ஆக்ட் 2020ல சாப்டர் நம்பர் 19ல ஆரம்பிச்சிருக்கிறாங்க. சிஆர்பிசில சாப்டர் நம்பர் 18, இங்க சாப்டர் நம்பர் 19, அங்க செக்ஷன் 225ல இருந்து 237 வரை இருக்கு. இங்க செக்ஷன் 248ல இருந்து செக்ஷன் 260 வரை இருக்கு. சரிங்களா? இங்க 260 வரையும். இது என்னது, ட்ரையல் பிஃபோர் தி செஷன்ஸ் கோர்ட். அப்போ ஒரு செஷன்ஸ் கோர்ட்டோடைய ட்ரையலை ஃபுல் பிளட்ஜா நம்ம தெரிய வேண்டியது இதுதான். ஃபர்ஸ்ட் வந்து சார்ஜ் ஃப்ரேமிங், அப்புறம் வந்து என்ன தெரியுங்க ஆட்டோமேட்டிக்கா டிசார்ஜ் பெட்டிஷன், சார்ஜ் ஃப்ரேமிங், அப்புறம் ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து வந்து ப்ராசிக்யூஷன் கேஸ் ஓபன் பண்ணணும், அப்புறம் வந்து டிசார்ஜ் பெட்டிஷன் ஃபைல் பண்ணுவாரு, அப்புறம் சார்ஜ் ஃப்ரேம் பண்ணுவாங்க, அப்புறம் வந்து ப்ராசிக்யூஷனுக்கு டேட்டை ஃபிக்ஸ் பண்ணி ப்ராசிக்யூஷன் எவிடன்ஸ் எடுப்பாங்க, அப்புறம் 313 கொஸ்டின் 1B கேட்பாங்க, அதுக்கு பிறகு வந்து டிஃபென்ஸ் விட்னஸை கொண்டு வருவாங்க, அதுக்கடுத்து ஆர்குமெண்ட் ஸ்டேஜ், அப்புறம் ஜட்ஜ்மெண்ட் ஸ்டேஜ், அப்புறம் ப்ரீவியஸ் கன்விக்ஷனு. இந்த ஸ்டேஜ் எல்லாம் இருக்கிறது ட்ரையல் பிஃபோர் தி செஷன்ஸ் கோர்ட் அப்படின்றது தெரிஞ்சிடலாம். நீ நாளை அடுத்த ஒரு வாய்ப்பு வரும்போது ட்ரையல் பிஃபோர் தி மேஜிஸ்ட்ரேட் கோர்ட்ல ஆன் போலீஸ் ரிப்போர்ட், வாரண்ட் கேஸ், ஆன் போலீஸ் ரிப்போர்ட், ஆன் கம்ப்ளைண்ட், பிரைவேட் கம்ப்ளைண்ட்ல என்ன மாதிரி ப்ரொசீஜர் அடாப்ட் பண்றாங்க அப்படின்ற விஷயத்த நெக்ஸ்ட் இதை நம்ம பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தா நீங்க கேட்கலாம். இதுல நிறைய ரூல் இருக்கு, அதான் நான் உங்களுக்கு சார்ட்ட சொல்லி உங்களுக்கு குரூப்ல போட்டு விட சொல்றேன். சரிங்களா? தேங்க்யூ சார். So far we have gone through an excellent and very informative and knowledgeable session by additional public
ப்ராசிக்யூட்டர் அட்வொகேட் ராமன் ரொம்ப எலாபரேட்டா அவர் வந்து நம்மளுக்கு எல்லாம் எக்ஸ்பிளைன் பண்ணாரு. லாட் ஆஃப் பாயிண்ட்ஸ் எஸ் கவர்டு. ஒவ்வொரு பாயிண்ட்டுக்கும் எஸ் கிவன் தி மோஸ்ட் அப்ரோப்ரியேட் ரூலிங்ஸ். அதுதான் அவருடைய ஸ்பெஷாலிட்டி. ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு செக்ஷனுக்கும் ஒரு ரூலிங் ஹி ஹஸ் கோட்டட். ஐ திங்க் இது எல்லாரும் நீங்க நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அது வந்து கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஒரு இன்ஃபர்மேட்டிவ் செஷனா அமைஞ்சிருக்கும் அப்படிங்கிறதுல எந்த மாற்றம் கிடையாது. உங்களுக்கு அவருடைய ஸ்பீச்சோட வீடியோவும் கண்டென்ட்டும் தேவைப்பட்டால் அபெக்ஸ் லா அகாடமியை நீங்க எங்களுடைய இமெயில் ஐடியில காண்டாக்ட் பண்ணுங்க. வில் பி வெரி ஹாப்பி டு ஷேர். அண்ட் அபெக்ஸ் லா அகாடமியுடைய சேவை நமது வழக்கறிஞர்கள் சமுதாயத்திற்கு எப்பவும் இருப்போம், கொடுத்து கொண்டே இருப்போம் என்பது எங்களுடைய ஒரு உத்தரவாதம். மீண்டும் அடுத்த வாரம் நல்ல ஒரு ரொம்ப குரூஷியலான ஒரு டாபிக் எடுத்துட்டு உங்களுடன் நல்ல ஒரு ஸ்பீக்கரோட திரும்பி வர்றோம். நன்றி, வணக்கம்.